அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து எஜுகேஷன் 6th கிளாஸ். ஸோ இது ஏற்கனவே ஒரு சிலபஸ் நீங்கள் ஃபுல்லாகவே ஒரு மெட்டீரியல் பார்த்துருப்பீங்க. இப்போ இது வந்து புதுசாக உங்களுக்கு ஏற்கனவே நான் அனுப்பியிருந்தேன். எல்லாருமே இதை ஜெராக்ஸ் போட்டு வச்சுருப்பீங்க. இது வந்து யூனிட் 2. சார் இன்னைக்கு ஃபுல்லாகவே யூனிட் 2ல் எவ்வளவு சேஞ்ச் ஆகிருக்கும் நியூ சிலபஸ் அது ஃபுல்லாகவே இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட்டாக சார் எடுப்பாங்க. நல்லா கவனிங்க, சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்க, நிறைய ஹிண்ட்ஸ் எடுங்க. ஓகே சார், தேங்க்யூ. நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் சார். குட் ஈவினிங் டு ஆல். ஆக்சுவலாக நம்ம சிலபஸில் 10 யூனிட்ஸு, அந்த 10 யூனிட்ஸில் நியூ யூனிட்ஸ் என்ன அப்படின்னு ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம் இல்லை? நியூ யூனிட்ஸ்லாம் எது இருக்குது அப்படின்னு அந்த பேசிஸில் பார்க்கும்போது 7, 8, 9, 10 அப்படின்னு பார்த்துருப்போம். இந்த நம்ம ஓல்டு சிலபஸில் யூனிட் 7 அண்ட் யூனிட் 8 அதை தான் நமக்கு மெர்ஜ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்லாம் பார்த்துருந்தோம். இப்போ யூனிட் 1 பொறுத்தளவு மேக்சிமம் நம்ம ஓல்டு சிலபஸ்ல யூனிட் 1ல் இருந்தது, தென் யூனிட் 7ல் இருந்தது, அதெல்லாம் நமக்கு இன்க்ளூட் பண்ணாங்க. ஆனால் நியூவா எந்த கான்செப்டும் வைக்கல ஃபர்ஸ்ட் யூனிட்டை பொறுத்தளவு. ஆனால் செகண்ட் யூனிட்ல யூனிட் 2ல் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஏற்கனவே நம்ம ஓல்டு சிலபஸ்ல 7th யூனிட்ல படிச்சிருந்தோம் சார், பிலாசபி அப்படின்னு சொல்லிட்டு. பிலாசபிக்கல் ஃபவுண்டேஷன் ஆஃப் எஜுகேஷன், கல்வியில வந்து தத்துவியலின் அடிப்படையில். யூஸ்வலாக நம்ம இன்னைக்கு நம்ம ஒரு டீச்சரா ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு இன்ட்ராக்டிவ் இருக்கிறோம் அப்படின்னாக்கா இதுக்கெல்லாம் வேரியஸ் ஆஸ்பெக்ட் இஸ் தேர். பல்வேறுபட்ட வழிமுறைகளின் அடிப்படையில் தான். எக்ஸாம்பிள் சைக்காலஜிக்கல் அப்ரோச்சு, பிலாசபிக்கல் அப்ரோச்சு அண்ட் சோஷியாலஜிக்கல் அப்ரோச். நாம் கூட லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்டை படிக்கும்போது என்ன பண்ணோம்னாக்கா, நம்ம பயாலஜின்றதெல்லாம் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சோம்ஸ்கி என்ன பண்ணாருனாக்கா, எல்ஏடி லாங்குவேஜ் அக்யூசேஷன் டிவைஸ், இந்த லாங்குவேஜ் அக்யூசேஷன் டிவைஸ் சைட் இன் பிரைன். அப்போ அவருடைய பாயிண்ட் என்ன பண்ணிட்டாருன்னா, மனித மூளையில அந்த மொழியை வந்து கையகப்படுத்தக்கூடிய விஷயம் இருக்கு, அதனால மனிதன் பேசலாம் அப்படின்னு அவரு தேரியை வந்து ப்ரூவ் பண்ணாரு. நம்ம தேரின்றதால அதையே அப்படியே அக்செப்ட் பண்ண முடியாது. அதனால நெக்ஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா, வைகாட்ஸ்கி கேள்விப்பட்டிருப்போம். அவர் தான் நம்ம சோஷியோ லிங்குஸ்டிக் அப்படின்னு சொல்லுவோம், சமூக மொழியியல் ஆய்வாளர். அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னாக்கா, ஹியூமன் இன்ட்ராக்ஷன் வித் அதர் பீப்புள் அஸ் வெல் அஸ் த என்விரான்மெண்ட், மற்றவரோடவும் அதுக்கடுத்து சூழ்நிலையோடவும் இணக்கமாகறதால மனிதன் பேசலாம். அப்போ இவருடைய தீம் என்ன அப்படின்னா, லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் த்ரூ சோஷியல் இன்ட்ராக்ஷன், தமிழ்ல சமூக இடைவினையின் மூலமாக மொழி வளர்கிறது அப்படின்னு சொன்னார். நீங்க எல்லா யூனிட்டும் நம்ம எல்லா சாப்டரும் உங்களுக்கு டீச் பண்ணிட்டோம். நீங்க எல்லா சாப்டரையும் அழகா ஒரு லைன்ல இவருடைய மெயின் இதுதான் அப்படின்னு நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இப்ப நான் பேசும்போது நீங்க கவனிச்சிருப்பீங்க, எல்ஏடி அப்படின்றது நோம் சோம்ஸ்கி, இசட்பிடி அப்படின்னு சொன்னோம்னா வைகாட்ஸ்கி இல்ல, பாவ்லோ அப்படின்னா அசோசியேஷன் தியரி அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அதனால நீங்க கெஸ்டால்ட் லேர்னிங் தியரின்னு கேள்விப்பட்டிருப்போம், முழுமை காட்சி கோட்பாடு. அப்போ எப்பொழுதும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா யூனிட் வைஸ் கண்டென்ட் வைஸ் படிச்சுட்டு அதை எல்லாமே ஹோலிஸ்டிக்கா நம்ம மைண்ட்ல இன்டர்பிரட் பண்ணிடணும். அப்படி பண்ணிட்டோம்னா ரொம்ப ஈஸியா வருகிற அக்டோபர் 12 வெற்றி நாளாக அமையும். இதை நம்ம ஹார்ட் ஒர்க்குன்றதை விட ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும் சார். ஹார்ட் ஒர்க்கு வித் ஸ்மார்ட் ஒர்க் இல்லை, ஹார்ட் ஒர்க் இல்லாமலாம் இருக்கக்கூடாது, ஹார்ட் ஒர்க் வித் ஸ்மார்ட் ஒர்க். அப்போ ஸ்மார்ட் ஒர்க்னா என்ன அப்படின்னாக்கா, நீங்க தான் என்ன பண்ணணும், கோரிலேட் பண்ணி பார்க்கணும் எங்கெங்க எது எதெல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அந்த ஆஸ்பெக்ட் நம்ம சொல்றோம் அப்படின்னா, சைக்காலஜிக்கல் பேஸ்டு யூனிட் 4, யூனிட் 5, யூனிட் 6 கிளியரா நம்ம படிச்சிட்டோம் இல்லை? நெக்ஸ்ட் எவால்யூஷன், ஒரு அஸ் ஏ டீச்சருக்கு எவால்யூஷன் இருக்கணும் அப்படின்னு. இப்போ நம்ம அந்த ஆஸ்பெக்ட் எடுக்கும்போது பிலாசபிக்கல் பேசிஸ் அப்படின்னா இந்தியன் பிலாசபர், வெஸ்டர்ன் பிலாசபர் டீட்டெயிலாக நம்ம படிச்சிட்டோம் இல்லை? ஜான் டூயி அப்படின்னா ப்ரக்மாட்டிக் அப்படின்ற ஒரு விஷயத்த படிச்சிருப்பீங்க. அப்போ ப்ரக்மாட்டிசம் அப்படின்னும், அந்த ப்ரக்மாட்டிசம் மெத்தடாலஜி என்ன ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணாருன்னா, லேர்னிங் பை டூயிங். அந்த லேர்னிங் பை டூயிங் தான் இன்றளவு நம்ம என்ன பண்றோம்னா, செல்ஃப் லேர்னிங் ப்ராசஸ்ல மோஸ்ட் ஆஃப் த கிஃப்டட் ஸ்டூடெண்ட்டுக்கு லேர்னிங் பை டூயிங் செய்து கட்டல் வந்து ரொம்ப எளிமையா இருக்கும் அப்படின்னு நம்ம எஜுகேஷன் ஃபீல்டில் பார்த்துட்டு இருக்கோம் சார். நீங்க அந்த ஆஸ்பெக்ட் தான் எடுக்கணும் ஒவ்வொருத்தருத்தையும். நீங்க அதே மாதிரி ஏஎஸ்னியில் எடுத்தீங்கன்னா ப்ராக்ரெசிவ் ஸ்கூல். அப்போ ஒரு சைக்காலஜிஸ்ட் நேம் சொன்னோம்னாக்கா, அழகா அந்த சைக்காலஜிஸ்ட் என்ன தியரி சொன்னாங்க, அந்த தியரியும் சைக்காலஜிஸ்டும் தெரிஞ்சதுன்னா கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும் சார்.
நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, எனக்கு அப்ளைடு ஓரியன்ட் வேணும், ஈவன் கொஸ்டின் பேப்பர் கூட எனக்கு வந்து அப்ளைடு ஓரியன்ட் கொடுங்க. அப்போ அப்ளைடு ஓரியன்ட் எப்படி நம்மளால அட்டன் பண்ண முடியும்? இஃப் யூ மாஸ்டரி அபவுட் த கண்டென்ட் தென் ஒன்லி அப்ளை த கொஸ்டின். நம்ம மாஸ்டரியாவே ஆகாம அதை அப்ளை பண்றது, நான் வந்து ஒரு 2 கொஸ்டினை செட் பண்ணி தரேன்னு வச்சுங்களேன், அந்த கான்செப்ட் எனக்கு புரிஞ்சிருக்கு, அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன், அப்ளை பண்ணி கேட்டிருக்கேன். நீங்க கான்செப்ட் புரிஞ்சா மட்டும்தான் இது மாதிரி அப்ளை வர்றதை அட்டன் பண்ண முடியும். இல்லைன்னா கீ தான் கேட்போம். சார் இந்த கொஸ்டின்ஸ்க்கு கீ சொல்லுங்க அப்படின்னு. எப்போதும் நம்ம இந்த அப்ஜெக்டிவ் டைப்ல சக்சஸ் பண்றது கீயை கேட்கவே கூடாது. நம்ம மைண்ட்ல தான் ரீசன் கண்டுபிடிக்கணும். அந்த ஆஸ்பெக்ட்ல யூனிட் 2ல பிலாசபிக்கல் பேஸ்டு நம்ம ஓல்டு சிலபஸ்ல 7th யூனிட்ல படிச்சோம் சார். இந்தியன் பிலாசபர், வெஸ்டர்ன் பிலாசபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல வந்து பிளாட்டோ மட்டும் பிலாசபர்ஸ்ல கொடுத்துருக்கு. நான் சாருக்கு அனுப்பிச்சேன்னு நினைக்கிறேன். அனுப்பிச்சிட்டேன். சார் டைப் பண்ணலன்னா கூட அதை நம்ம ஹேண்ட் ரைட்டனா கூட ஷோ பண்ணிட்டோம்னா அதை பத்தி நம்ம டீட்டெயிலா கிளாரிபிகேஷன் ஆயிடும். பிளாட்டோவை கொடுத்துருக்கு. மற்றபடி கொடுத்துருக்கக்கூடிய இந்தியன் பிலாசபர்ல ரவீந்திரநாத் தாகூர், சுவாமி விவேகானந்தர், அரவிந்தர், காந்திஜி, ஜே கிருஷ்ணமூர்த்தி, இது எல்லாமே நீங்க ஓல்டு சிலபஸ்ல யூனிட் 7ல படிச்சுட்டு அப்படியே இருக்கு சார். அதே மாதிரி வெஸ்டர்ன் பிலாசபர் எடுக்கும்போது ப்ரோபேலு, மரியா மாண்டிச்சோரி, ஜான் டூயி, பெடன் ரெசல், ரூசோ, இது நமக்கு ஓல்டு சிலபஸ்ல இருந்தது. அப்படியே நியூ சிலபஸ்ன்னு சொல்லிட்டு யூனிட் 2ல 7ல இருந்து யூனிட் 2க்கு மெர்ஜ் பண்ணிட்டாங்க. அதனால தான் சார்கிட்ட இல்லை சார் நம்ம ஏற்கனவே இருக்கிற மெட்டீரியலை கொடுத்துடலாம், கன்ஃபியூஸ் மீண்டும் மீண்டும் அவங்க ஜெராக்ஸ் போட வேண்டிய ஒரு விஷயம் வேண்டாம் அப்படின்றத விஷயத்த நான் முன்னெடுத்தேன். அதனால தான் நம்ம நடத்தும் போது எங்கெங்க என்ன விஷயம் இருக்குன்றதையும் நம்ம சொல்லிடுறோம். அதுக்கப்புறம் இந்த கிளாஸ்லாம் நம்ம விட்டுட்டு மீண்டும் தேடக்கூடாது. அப்போ எனவே யூனிட் 2வை பொறுத்தளவு அந்த பார்ட் இருக்குங்களா. இப்போ நியூவா என்ன பண்ணாங்கன்னா, ஓல்டு சிலபஸ்ல சோசியாலஜிக்கல் ஃபவுண்டேஷன் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு ஒரு சாப்டர் இல்லவே இல்லை சார் ஓல்டு சிலபஸ்ல. ஆனா அட் ப்ரெசென்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா நியூ சிலபஸ்ல இது வச்சிருக்கு. அதனால நம்ம சோசியாலஜினா என்ன, வாட் இஸ் சோசியாலஜி, தென் வாட் ஆர் த சோசியல் ஏஜென்சிஸ், நம்ம சமூக முகவர்கள் யாராரு, எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னாக்கா, எனி ஐடியா? இந்த சமூகமாக்கம் என்கின்ற ஒரு விஷயம் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆக சான்ஸ்? ஆப்ஷன் ஏ ஹோம், ஆப்ஷன் பி ஸ்கூல். நம்ம எங்கது சார்? குடும்பம். வெரி குட் சார். குடும்பம் சொல்றோமா, ஹோம்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆயிருக்கும். அப்படின்னா இப்ப நம்ம கேட்ட உடனே மேடம் சார் எல்லாம் கொஸ்டின் பண்றாங்க. அப்போ கொஸ்டின்ஸ்க்கு உண்டான ஆன்சர் பண்ணாங்க. என்ன ரீசன்னா, சார் சென்ட் பண்ண உடனே என்னதான் இதுல இருக்கு அப்படின்னு தள்ளி பார்த்துருப்பாங்க சார். கட்டாயம் அது மாதிரி பார்த்திருந்தா மட்டும் தான் சார் ஆன்சர் பண்ண முடியும். இங்க நமக்கு வந்து எந்த விதமான ஸ்ட்ரெஸ்ஸும் கிடையாது. ஜஸ்ட் அந்த கான்செப்டை நம்ம மினிமம் ஒரு 5 times 10 times ரீகால் பண்ணி பார்த்துருக்கோம். அதனால அழகா நம்ம பிரெயின் என்ன பண்ணுது, ரிட்ரைவல், வெளிக்கொணரக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை செய்யறாங்க. அதனால நமக்கு இந்த ஏஜென்சி, சோசியல் ஏஜென்சிஸ்ல ஹோம்ல ஸ்டார்ட் ஆகி ஃபைனலா மேக்ரோ வரை நமக்கு சிலபஸ்ல கொடுத்துருக்கு சார். நெக்ஸ்ட் இந்த சோசியல் மொபிலிட்டி எப்படி இருக்கு, ஏன் வந்து சோசியல் மொபிலிட்டி ஆகுது? நம்ம கூட பயாலஜில படிச்சிருப்போம். ஸ்பீசிஸ் வந்து நகர்வு நடக்கும்ல, ஸ்பீசிஸ் வந்து எப்படி நகர்வு நடக்குது அப்படின்னாக்கா பேஸ்டு ஆன் த நியூட்ரிஷன். கான்டினென்ட்னு படிச்சிருப்போம்ல, ஈகாலஜிக்கல் நிச். அப்ப நம்ம ஏன் இது மாதிரி ஆயிருக்கு? அப்போ ஒரு ஆர்கானிசம் வந்து ஒரு ஏரியால இருந்து இன்னொரு ஏரியாவுக்கு எப்படி, அதை நீங்க எங்க படிச்சிருப்பீங்கன்னாக்கா ஆல்பா பீட்டா அப்படின்னு படிச்சிருப்பீங்க, ஆல்பா பீட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த கான்செப்டை இங்க இந்த சோசியல் மொபிலிட்டியோட நீங்க லிங்க் பண்ணீங்கன்னா ஈஸியா புரிஞ்சிடும். சோசியல் மொபிலிட்டி பொறுத்தளவு ஏன் மூவ்மெண்ட் ஆகுறாங்க, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ஒரு இடத்துல விட்டு இன்னொரு இடத்துக்கு ஏன் போறாங்க, மெயினா என்னவா இருக்கலாம் அப்படின்னாக்கா எக்கனாமிக்கலா இருக்கலாம். இல்ல நம்ம பேர்டுலாம் எடுத்துக்கிட்டீங்க, அனிமல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா மெயினா ரீப்ரொடக்டிவ் ப்ராசஸா இருக்கலாம், இல்ல நியூட்ரிஷனா இருக்கலாம், இல்ல கிளைமேட்டிக்கல் கண்டிஷனு, சேஞ்சஸ் ஆஃப் கிளைமேட்டிக்கல் கண்டிஷனு. எப்படி ஒரு அனிமல் வந்து மைக்ரேட் ஆகுது, இப்போ எக்ஸாம்பிள் பேர்டு வந்து மைக்ரேட் ஆகுதுன்னா நமக்கு என்ன ரீசன்னு நமக்கு தெரியும் சார். இல்லை அதே மாதிரி ஹியூமனை பொறுத்தளவு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து மொபைலிட்டி ஆகுது, ஏன் மொபைலிட்டி ஆகுது அப்படின்றது நம்ம சிலபஸ்ல கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் சோசியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம் சார். சோசியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன்ன்றது அடுக்கமைவு. இந்த அடுக்கமைவு வந்து எப்படி வந்து இந்த சோசியல்ல ஒவ்வொரு லேயரா இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் நீங்க வர்ணாசிரமம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, பிராமணர், சத்திரியர், சூத்திரர் அப்படின்னு சொல்லிட்டு.
அப்போ அதெல்லாம் நமக்கு சிலபஸ்ல கொடுத்துருக்கு. ஏன்னா சோஷியல் பேஸ்ல எப்படி கிளாசிஃபைட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது. அதனால அந்த பேசிஸ்ல நமக்கு சிலபஸ்ல இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த சோஷியாலஜிஸ்ட், இப்போ எக்ஸாம்பிள் வெப்பர்ன்ற சோஷியாலஜிஸ்ட், இல்ல கோரல் மார்க்ஸ் சோஷியாலஜி, காம்டே அப்படின்ற சோஷியாலஜிஸ்ட். அப்போ சோஷியாலஜிஸ்டுங்க என்ன கான்ட்ரிபியூட் பண்ணாங்க, என்ன கான்ட்ரிபியூஷன் அப்படின்னா சோஷியல் டெவலப்மெண்ட், சமூக வளர்ச்சி. யூஸ்வலா ஹியூமனுடைய ஓவரால் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் டிபெண்ட் அப்பான் அப்படின்னா நம்ம எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான். என்னன்னு சொல்ல முடியுமா? ஒட்டுமொத்த மாணவரின் ஆளுமை என்பது எதை சார்ந்தது? உடல் வளர்ச்சி, வளர்ச்சி, சமூக வளர்ச்சி. அது மட்டும்தானா? இட், ஈகோ, சூப்பர் ஈகோ. ஓ, இட், ஈகோ, சூப்பர் ஈகோ. வளர்ச்சி சமமா இருக்கணும். வெரி குட். மேடம் சொல்றது என்னன்னா சைக்காலஜிக்கலா அக்கார்டிங் டு சிக்மண்ட் ஃப்ராய்டு. சிக்மண்ட் ஃப்ராய்டு என்ன சொல்றாரு அப்படின்னா மேடம் சொன்ன மாதிரி இட், ஈகோ, சூப்பர் ஈகோ தான் சார். நம்ம கேட்கறது சும்மா ஒரு ஜென்ரலா ஒரு காமனா அப்படின்னோம்னாக்கா பாருங்க, பிசிக்கல் டெவலப்மெண்ட், மென்டல் டெவலப்மெண்ட், எமோஷனல் டெவலப்மெண்ட், சோஷியல் டெவலப்மெண்ட், மோரல் டெவலப்மெண்ட். டோன்ட் ஃபர்கெட். நீங்க ஒரு விஷயத்த பாத்தீங்க ஃபுல்லா கம்ப்ளீட்டா நம்ம இந்த 10 யூனிட் என்ன தெரியுங்களா? குழந்தையினுடைய உடல் வளர்ச்சி, அறிவு வளர்ச்சி, மனவெழுச்சி வளர்ச்சி, சமூக வளர்ச்சி, ஒழுக்க வளர்ச்சி, இதை சார்ந்துதான் சார் இருக்கும். சரிங்களா? அந்த குழந்தைக்கு எப்படி மெத்தடாலஜி அடாப்ட் பண்ணலாம், அந்த குழந்தைக்கு எப்படி கரிக்குலம் வந்து டிசைன் பண்ணலாம், அந்த குழந்தைக்கு டீச்சிங் எய்டு எப்படி யூஸ் பண்ணலாம், அந்த குழந்தைக்கு எப்படி லெசன் பிளான், எல்லாமே ஃபோக்கஸ்டு ஆன் பீப்புள். எல்லாமே மாணவரை மையப்படுத்தி தான் சார் நம்ம ஒவ்வொரு யூனிட்டுமே படிச்சிருப்போம். இன்னொன்னு, இது படிக்கிறது எல்லாம் நமக்காக எதுவுமே இல்லை. நம்ம மார்க் வாங்கறதுக்காக வேணா நம்ம இணைப்புல இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் சில பேர் இதை படிக்கணும் அப்படின்னு யோசிச்சிருக்கலாம். ஆனா நீங்க உணர்ந்து படிச்சீங்கன்னு வச்சுங்களேன், நான் தேர்வுக்காக படிக்கவே கூடாது சார், மார்க்குக்காக படிக்கவே கூடாது. நான் அசிய டீச்சரு ஐ நோ சைக்காலஜிக்கல் நாலேஜ், பிலாசபிக்கல் நாலேஜ், சோஷியாலஜிக்கல் நாலேஜ், தென் டீச்சிங் மெத்தடாலஜிக்கல் நாலேஜ், டெக்னாலஜிக்கல் நாலேஜ் அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்களேன், கிளியரா எல்லாமே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும் சார். நான் வேணா எக்ஸாம்பிளா சொல்லட்டுமா? இது எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணணும்னு நினைச்சிட்டு படிச்சோம்னாக்கா மனப்பாடம் ஆகவே ஆகாது சார். அதுவே நம்ம வித்தவுட் இன்டென்ஷன், எந்த இன்டென்ஷனும் இல்லாம நீங்க அழகா ஒரு கிளாரிட்டியா பார்த்துட்டே போங்களேன், உங்களை அறியாம அவ்வளோ பியூட்டிஃபுல்லா பிரைன்ல ஃபிக்ஸ் ஆகிட்டே இருக்கும் சார். இது நான் சொல்லலை, சிக்மண்ட் ஃப்ராய்டு சொல்றாரு. சரிங்களா? அதனால ஆசிரியர்களே, இங்க நம்ம யூனிட் 2 பொறுத்தளவு சோஷியாலஜி. இப்ப நம்ம சோஷியாலஜினா என்னன்னு ஒரு ஐடியா வந்திருக்கும். இதுல டவுன்வர்ட் ஸ்ட்ரீம் எப்படி இருக்கு, அப்வர்ட் ஸ்ட்ரீம் எப்படி இருக்கு, சோஷியல் மொபிலிட்டியில ஹரிசாண்டல் என்ன இருக்கு, சோஷியல் மொபிலிட்டியில வெர்டிக்கல் என்ன இருக்கு. எக்ஸாம்பிள் பாருங்களேன், சில ஸ்டாஃப்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா செகண்ட் கிரேட் டீச்சரா ஜாயின் பண்ணி செகண்ட் கிரேட் டீச்சராகவே ரிட்டையர்ட் ஆவாங்க. அதுல நம்ம ஹரிசாண்டல் மொபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். சப்போஸ் சில ஸ்டாஃப் பார்த்தீங்கன்னாக்கா செகண்ட் கிரேட் டீச்சரா உள்ள என்ட்ரி ஆயிருப்பாங்க, டிஸ்டன்ஸ்ல ஒரு டிகிரி முடிச்சிருப்பாங்க, அடுத்து பிஎட் முடிச்சு அழகா பிஜி டீச்சரா வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தா நெட் பாஸ் பண்ணியிருப்பாங்க, காலேஜ்ல அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா. எனக்கு தெரிஞ்சு நிறைய ஸ்டாஃப்ங்க நான் பார்த்துருக்கிறேன். காலேஜ் ப்ரொஃபஸர் எங்க என்ட்ரி ஆனாங்க அப்படின்னாக்கா டீச்சர் ட்ரைனிங்ல என்ட்ரி ஆனவங்க சார். ஆனா அட் ப்ரெசென்ட் காலேஜ் ப்ரொஃபஸரா இருக்கிறாங்க, டயட் ப்ரொஃபஸரா இருக்காங்க. அப்போ டயட்ல சீனியர் லெக்சரர், நாட் ஜூனியர் லெக்சரர். சரிங்களா? ஜூனியர் லெக்சரர்ன்றது பிடி கேடர், சீனியர் லெக்சரர் பொறுத்தளவு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கேடருக்கு அவங்க வர்றாங்க. அதனால இப்போ இந்த ப்ராசஸ் என்ன அப்படின்னு ஒரு புரிதல் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனிவே, இப்போ நம்ம யூனிட் 2ல சார் இந்த பிலாசபிக்கல் பேசிஸ்ல இந்தியன் பிலாசபர், வெஸ்டர்ன் பிலாசபர் மட்டும்தான் நமக்கு சிலபஸ்ல, ஓல்டு சிலபஸ்ல இருந்தது. இதுல மெட்டாபிசிக்ஸ், அதுக்கடுத்து ஆக்சியாலஜி, எபிஸ்டிமாலஜி, பிரக்மாட்டிசம், ஐடியலிசம், நேச்சுரலிசம், ரியலிசம் அப்படின்னு சிலபஸ் கொடுத்துருக்கு சார். அதனால நம்ம என்ன பண்ணோம்னா மேக்சிமம் கட்டாயம் இதுல கொஸ்டின்ஸ் வரும் சார். மெட்டாபிசிக்ஸ் நம்ம மெட்டானா என்னன்னு போட்டிருக்கோம்னா பியாண்ட் போட்டுக்கிறோம்,
பிசிக்ஸ்னாக்கா ஆல்ரெடி நேச்சரை பத்தி நம்ம ஸ்டடி பண்றது. அப்படின்னா மெட்டாபிசிக்ஸை ஸ்ட்ரெயிட்டா நம்ம என்னன்னு எடுக்கலாம் அப்படின்னா உண்மை பற்றி படித்தல் அப்படின்னு எடுக்கிறோம் சார். உண்மையை பத்தி இல்ல ஸ்டடி அபவுட் ஆஃப் ட்ரூத்ஃபுல்னஸ் அதை பத்தி படிக்கிறது தான் நம்ம மெட்டாபிசிக்ஸ். அப்ப மெட்டாபிசிக்ஸ்னா கிளியரா நமக்கு ஒரு ஐடியா இருக்கு. இதுல டீச்சருடைய ரோல் என்ன, ஆசிரியரின் பங்கு அப்படின்னு நம்ம சொல்றோமா, அது டீச்சருடைய ரோல். டீச்சர் வந்து இந்த மெட்டாபிசிக்ஸ்ல என்னவா இருக்கிறாரு அப்படின்னா ஃபெசிலிட்டேட்டார், எளிமைப்படுத்துபவர். அப்ப அது மட்டும்தான் இருக்கா அப்படின்னா நீங்க ஃபெசிலிட்டேட்டார்னு இருக்கா அங்க ஒரு கமா போட்டுங்க சார், இல்ல மற்றும்னு போட்டு வழிகாட்டி. ஃபெசிலிட்டேட்டார்னு இருக்கா, அதுக்கு அடுத்தது நீங்க மற்றும்னு உங்க மெட்டீரியல்ல பக்கத்துல மற்றும்னு நீங்க நோட் பண்ணிடுங்க. வழிகாட்டி இங்கிலீஷ்ல நம்ம என்ன சொல்றோம்னா கைடு. இப்போ நம்ம அடுத்து ஒன் மோர் கொஸ்டின், ஏன்னா நம்ம முடிக்கிற தருவாயில வந்துட்டோம். சும்மா இன்டர்பிரட் பண்ணும்போது உங்களுக்குள்ளார ரீகால் ஆகுதா அப்படின்னு ஒரு ஐடியா, சரிங்களா? இப்போ வழிகாட்டி கைடு அப்படின்றோம். இந்த கைடு, டீச்சர் அஸ் எ கைடு அப்படின்னு எந்த எஜுகேஷனல் பிலாசபர் சொன்னாரு? ஜான் டூயி. வெரி குட் சார், ஜான் டூயி. ஜான் டூயி, ஏன் ஜான் டூயை நம்ம சொல்றோம் தெரியுங்களா? அவருடைய மெத்தடாலஜி, அவருடைய லேர்னிங் டெக்னிக்ஸ் என்ன அப்படின்னா நீங்க படிச்சிருப்பீங்க, ப்ராப்ளம் சால்விங், பிரச்சனையை தீர்த்தல். அப்ப ப்ராப்ளம் சால்விங் பேஸ்ட் ஆன் இண்டக்டிவ் அப்ரோச் அண்ட் டிடக்டிவ் அப்ரோச். அப்படின்னா தொகுத்தல் அணுகுமுறை, பகுத்தல் அணுகுமுறை. அப்ப தொகுத்தல் அணுகுமுறைனா எல்லாருக்குமே தெரியும், ஃபார்மேஷன் ஆஃப் ஹைபோதசிஸ். நம்ம கூட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல ஹைபோதசிஸ் படிச்சிருப்போம் சார். சிம்பிளா ஒரு டிஃபைன் பண்ணுங்க பாப்போம். ஹைபோதசிஸ், வாட் இஸ் ஹைபோதசிஸ்? ஆஹா, இந்த ஆளு வந்து assumption sir, analyze of வெரி variation குட் sir. சார். மேடம் சொன்னாங்க பாத்தீங்களா, அதை நம்ம எப்படி கூட எடுக்கலாம் அப்படின்னாக்கா டெம்பரரி சொல்யூஷன் தேர் த ப்ராப்ளம். ஒரு பிரச்சனைக்கு தற்காலிகமா தீர்வு கண்டுபிடிச்சோம்னு வச்சுங்களேன், அதுக்கு பேரு தான் சார் ஹைபோதசிஸ், சரிங்களா? ஆனா நம்ம ஹைபோதசிஸ் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்டர்பிரட் பண்ணி தான் ஃபைண்டிங்ஸை கொண்டு வரணும், சரிங்களா? ஃபைண்டிங்ஸ் வரும்போது இதுதான் ப்ரொசீஜர். அதனால அவ்வளோ அழகா ஜான் டூயி தான் ப்ராப்ளம் சால்விங் சொல்லுவாரு. அதுல டீச்சருடைய ரோலு கைடு. அந்த கைடு ஏன் இங்க நம்ம பாக்குறோம்னா கைடுன்னு சொன்னது வந்து அவரு தான் சார், சரிங்களா? அதனால அந்த பேசிஸ். ஃபெசிலிட்டேட்டார்னு யார் சார் சொன்னது, எளிமைப்படுத்தக்கூடியவர் அப்படின்னா ஜேகே சார், இந்தியன் பிலாசபரான ஜே கிருஷ்ணமூர்த்தி. கேள்விப்பட்டிருப்போம். அவருடைய மெயின் பிரின்சிபல் என்ன? வாட் இஸ் த மெயின் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஜேகே? freedom in learning situations. கற்றலில் சுதந்திரம். எக்ஸலண்ட். ஃப்ரீடம் இன் லேர்னிங் சிச்சுவேஷன், கற்றல் சூழ்நிலையில் சுதந்திரம் அப்படின்றாரு சார். கற்றல்ல சுதந்திரம் சொல்லல, கற்றல் சூழ்நிலையில் சுதந்திரம். அதனாலதான் நமக்கு 4 வால் ஆஃப் கிளாஸ் ரூம்னு சொல்லிட்டு கோத்தாரி எஜுகேஷன் கமிஷன் என்ன பண்ணாங்கன்னா குழந்தைக்கு வந்து ஃப்ரீடம் வேணுன்றதுக்காக 4 வால் கிளாஸ் ரூமை டிசைன் பண்ணாரு சார். எல்லோருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மெட்டாபிசிக்ஸ்ல ஃபெசிலிட்டேட்டா கைடு இந்த இடம் கேட்கலாம் சார். நெக்ஸ்ட், மெட்டாபிசிக்ஸை பொறுத்தளவு எதை கற்பிக்க வேண்டும், எது முக்கியமான அறிவு என்பதை தீர்மானிக்க மெட்டாபிசிக்ஸ் உதவுது சார். எல்லாத்தையும் கற்பிக்கணும்னு அவசியம் இல்லை, குழந்தைக்கு என்ன கற்பிக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் அப் டு 2nd ஸ்டாண்டர்ட் ஆர் 3rd ஸ்டாண்டர்ட், 3ஆம் வகுப்புக்கு உள்ளார வரை குழந்தைக்கு என்ன கற்பிச்சா போதும் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். என்ன சார் கற்பிச்சா போதும்? நாங்களாம் 11th 12th தானே ஹேண்டில் பண்ண போறோம். இந்த ஆளிய 1வது 3வதும் கேட்கிறோம். Reading, writing, சார் நீங்க நினைக்கிறது கரெக்ட் சார். நீங்க கிளியரா யூ ஹாவ் மோர் அண்ட் மோர் நாலேஜ் அபவுட் த எஜுகேஷன். நமக்கு தயக்கமே இருக்கக்கூடாது. தயங்கணும்னா தான் விடை வந்து வேறு மாதிரி ஆகும். நான் கூட எக்ஸாம்பிளா ஒரு ஸ்டோரி கூட உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். எப்ப நமக்கு வந்து ஏவா பியான்ற ஒரு எண்ணம் தோணுதோ, ஏவா பியா சியா டியான்னு எண்ணம் தோணுதோ, அப்பவே நமக்கு மதிப்பெண்ணு நம்மை விட்டு நழுவுறதுக்கு வாய்ப்பா இருக்கும்ன்ற மாதிரி ஆயிடும். அதனால எப்போதும் அந்த ஆசிலேஷனுக்கு போவே கூடாது சார். நீங்க நினைக்கிறது கரெக்டா தான் சொல்லுவோம், அது ரைட் ஆடுறாங்க அப்புறம் பார்ப்போம். இல்ல உங்க மைண்ட் ஒண்ணு சொல்லும் பாத்தீங்களா, அது கரெக்டா தான் சார் இருக்கும். நம்ம மைண்டு தப்பு பண்ணாது, சரிங்களா? கொஞ்சம் அவங்களுக்கு இஷ்டம் போல விட்டோம்னா நம்ம பெர்செப்ஷன் என்ன பண்ணோம்னா எரர் பண்ணி விட்டோம். சரி சார். எனிவே இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ரீடிங், ரைட்டிங்,
அரித்மேட்டிக். அதை தான் எதை கற்பிக்க வேண்டும் அங்கங்க அப்படின்னு சொல்றது. இதுக்கு எடுத்துக்காட்டா மெட்டாபிசிக்ஸ்ல லட்சியவாதம் கொடுத்துருக்கு, யதார்த்தவாதம் அப்படின்னு இருக்கு. லட்சியவாதம் யதார்த்தவாதம் அப்படின்னு சொல்லணும்னா ஐடியலிசம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஐடியலிசம்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா யதார்த்தவாதம் அப்படின்னு சொல்லுவோம். பெரும்பாலும் அப்ஜெக்டிவிசம் வச்சுட்டு இருப்பாங்க, அதெல்லாம் லட்சியவாதமாக சொல்லப்படுது. ஒழுக்கங்கள் மற்றும் விழுமங்கள், ஒழுக்கம் மற்றும் விழுமம், மோரல் அண்ட் தென் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். பெரும்பாலும் நான் மோஸ்ட் ஆஃப் த டெக்ஸ்ட் புக்ல என்ன பண்ணியிருப்பாங்கனாக்கா ரெண்டுமே ஒண்ணுதான். ஆனா இருந்தாலும் பிலாசபில என்ன பண்றாங்கன்னாக்கா ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்றாங்க. ஒழுக்கம்ன்றது வேறு, விழுமம்ன்றது வேறு அப்படின்னு. அவங்க ஒழுக்கம்ன்றது எதை மீன் பண்றாங்கன்னா இண்டிவிஜுவல் டிசிப்ளின் ஒழுக்கத்துல கொண்டு வந்துடுறாங்க. விழுமம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு குரூப் ஆஃப், இப்போ எக்ஸாம்பிள் ஒரு செட் ஆஃப் ரிலீஜியன் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரே மாதிரியான ஒரு ஒரு வேல்யூஸை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐடியலிசம், கருத்துக்கள் மற்றும் அறிவியலை கற்பித்தல். அப்போ நம்ம லாஜிக்கல் அப்படின்னு சொன்னோம்ல, லாஜிக்கல் அண்டு சயின்டிபிக் டீச்சிங், இது எங்க ஃபாலோ பண்றாங்க அப்படின்னாக்கா ஐடியலிசம் தான் சார். அதை பேஸ் பண்ணி இருக்கு. இதுல மீண்டும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா சில வகைகள்லாம் கொடுத்துருக்கோம். காஸ்மாலஜி அப்படின்னு சொல்றோம். இது நம்ம பிக் பேங் தியரி. இது 1 minute, உடனே வந்துடுறேன். 1 minute. சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். யூஸ்வலாக நம்ம பிலாசபிக்கல் பேசிஸில் மெட்டாபிசிக்ஸ் இல்லை, மெட்டாபிசிக்ஸில் தான் இருக்கிறோம். மெட்டாபிசிக்ஸில் நெக்ஸ்ட் பிரான்ச்சஸ்ன்னு சொல்லும்போது காஸ்மாலஜி, காஸ்மோஜெனி, ஆண்டாலஜி, டெலிபதி, இறையியல் அப்படின்னு வரிசைப்படுத்திருக்கோம். நீங்கள் இதில் டெலிபதி ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் சார் இல்லை. இந்த காஸ்மாலஜியை பொறுத்தளவு பிக் பேங் தியரி அப்படின்னு சொல்லும், பெருவெடிப்பு எப்படி வந்து எர்த் ஆரிஜின் ஆச்சு அப்படின்ற ஒரு பிலாசபிக்கல் பேசிஸ். காஸ்மோஜெனி அப்படின்னு சொல்லும்போது நம்ம எல்லாமே ஜுவாலஜின்றதால ரொம்ப ஈஸியா இருக்கும். பரிணாமம் என்பதை பற்றிய ஒரு பொதுவான எவல்யூஷன் ஆஃப் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எவல்யூஷன் ஆஃப் யூனிவர்ஸ். ஆண்டாலஜின்னு கேள்விப்பட்டிருக்கோம், ஸ்டடி அபவுட் ஆஃப் பீயிங், ஆய்வை பற்றி படிக்கிறோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் ஆண்டாலஜி அப்படின்றோம். டெலிபதினா தொலைதூர பொருட்கள் சார்பு, லைக் ஸ்டடி அபவுட் ஆஃப் எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷன் ஆர் டெலிபதி அப்படின்னு படிச்சிருப்போம். இல்லை நம்ம எங்கே படித்தோம் அப்படின்னாக்கா பிரான்ச்சஸ் ஆஃப் சைக்காலஜி. அதில் நியூ பிரான்ச்சஸ் ஆஃப் சைக்காலஜி அப்படின்னா வாட் இஸ் த நேம் ஆஃப் நியூ பிரான்ச்சஸ் ஆஃப் சைக்காலஜி? வெரி குட் சார், வெரி குட். பாராசைக்காலஜி. நம்ம தமிழ்ல என்ன சொல்லுவோம்னா சார்பு உளவியல் அப்படின்னு படிச்சிருக்கோம். அப்போ பாராசைக்காலஜி அப்படின்றது ஸ்டடி அபவுட் ஆஃப் எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷன், டெலிபதி அண்ட் ரீபர்த். நீங்க அந்த டெலிபதி தான் சார் இந்த ரிசர்ச் கோயிங் ஆன். பிலாசபிக்கல் கான்செப்ட் சைக்காலஜிலையும் நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் இறையியல், தியாலஜி அப்படின்னு சொல்லுவோம். தியாலஜி அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலும் இந்த என்ன சொல்றது, இந்த சிம்பத்தி எம்பத்தின்னு கேள்விப்பட்டிருக்கோமா, அதுல எம்பத்தி பேசஸ் எல்லாமே இறையியல் அப்படின்னு சொல்றாங்க. இவை நம்பிக்கைகள், பாடத்திட்ட வடிவமைப்பிலும் கல்வி குறிக்கோள்களிலும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. அதனால இத இருப்பாய்வியல், ஆண்டாலஜி, ஆங்கிலத்துல நம்ம ஆண்டாலஜி மேல எழுதிருக்கும் பார்த்தீங்கன்னா தேர்ட்ல இருக்குங்களா, ஆண்டாலஜின்னு தமிழ்ல இருக்க. அந்த ஆண்டாலஜியை தமிழ் படுத்தணும்னா இருப்பாய்வியல் அப்படின்னு சொல்லலாம். இதை பொறுத்தளவு ஒரு ஜென்ரல் மெட்டாபிசிக்ஸ் சார், அதுதான் பொது மெட்டாபிசிக்ஸ் நம்ம எழுதியிருக்கிறோம்.
இவை பொது மெட்டாபிசிக்ஸ் ஆகும். அங்க ஆடும்னு இருக்கா, நீங்க டூவை கூன்னு மாத்திருங்க, ஆகும். ஆண்டாலஜி ஒருவர் எப்படிப்பட்டவர் என்பது பற்றிய ஆய்வு. ஸ்டடி ஆஃப் வாட் எ பர்சன் இஸ் த நேச்சர் ஆஃப் பீயிங். இல்ல, ஒருவர் வந்து எப்படி இருக்கிறாங்க அப்படின்றத பத்தி ஆய்வு. இவை கற்றுக்கொள்ளும் நபரும் பயிற்றுவிக்கும் நபரும் அறிவை உணரும் வகையில் அமைகிறது. ரெண்டு பேருமே சார், அந்த ரெண்டு பேருமேன்னு சொல்றது நம்ம டீச்சர் அண்ட் பீப்பிள் ரெண்டு பேருமே அறிவாண்மையானவராக. அதனால ஆண்டாலஜின்றது கிரேட் சொல்லாகும். ஆண்டோ அப்படின்னா ஆய்வு அல்லது பற்றியது. நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோம்னா, டெஃபினிட் ஏதோ ஒரு கொஸ்டின், ஒன்று மெட்டாபிசிக்ஸு அந்த மீனிங்ல, இல்லை எபிஸ்டமாலஜி மீனிங்கு, இல்லை ஆக்சியாலஜி மீனிங் கேட்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் நம்ம அந்த நெட்டு செட் எக்ஸாம்லாம் பார்க்கும்போது கம்பல்சரி இந்த கொஸ்டின் இருக்கும். இப்போ நமக்கு ஏன் சார் நீ நெட்டு செட்டு சொல்றீங்க, நாங்கள் பிஜிடிஆர்பி தானே எழுதுறோம் அப்படின்னு சில பேருக்கு டவுட் வரலாம். இப்போ இந்த சிலபஸ்லாம் எங்கே சார் இருக்குன்னா, நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் இருக்கிற சிலபஸ் சார். நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா செட்டு, அதில் இருக்கிற சிலபஸ் கொண்டு வந்து நமக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா பிஜிடிஆர்பியில் இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. சரியா? அப்போ நமக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே தான் போயிட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ வந்து பேர்டன் கொடுக்க முடியுமோ அவ்வளோ ரெடியாக இருக்கு கவர்மெண்ட்டு. நம்மளை அதுக்கேற்ற மாதிரி நம்மளை சேஞ்ச் பண்ணிக்கிறது தான் பெஸ்ட்டு. எப்படி வந்து அனிமல்ஸ் எல்லாம் அழகாக சம்மர் ஆச்சா இல்லை விண்டர் ஆச்சா ஹைபர்னேஷன் ஈஸ்டிவேஷன் ஃபாலோ பண்ணுறாங்க பாரு, அது மாதிரி அப்பப்போ கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். நம்ம இலக்கு கெட்டிங் ஜாப், ஒரு வேலை வாய்ப்பை பெறுறது தான் நோக்கம். அதனால எடுத்துக்காட்டாக கற்பவர்கள் சமூக பண்புடையவர்கள் என்றால், குழு பணிகளுக்கு பயன்படுத்தப்படும் பகுத்தறிவு உள்ளவர்கள் என்றால் தர்க்க ரீதியான போதனைக்கு பயன்படுத்தலாம். யாரெல்லாம் தர்க்க ரீதியானது அப்படின்னா லாஜிக்கலுக்கு யாரை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா சமூக பண்புடையவர்கள். அதுக்கு அடுத்ததாக எபிஸ்டிமாலஜி இத அறிவியல் அப்படின்னு சொல்லலாம். அறிவியல்னா சயின்ஸு, இங்க வந்து எபிஸ்டிமாலஜின்றது அறிவியலியல். பெரும்பாலும் நமக்கு எபிஸ்டிமாலஜின்னு தான் சார் கேட்பாங்க, எபிஸ்டிமாலஜின்னு தான் கேட்க வாய்ப்பு. இஸ் த தியரி ஆஃப் நாலேஜ். இது வந்து அறிவினுடைய கோட்பாடு என்று அழைக்கப்படுது. டேர்ம் எபிஸ்டிமாலஜில அறிவின் இயல்பும் அப்படின்னா மூலங்களும் தொடர்புடையதும் அப்படின்னு சொல்லுவோம். ஏற்றுக்கொள்ளப்பட்ட அறிவு மற்றும் கற்றல் முறைகள் ஆகியவற்றை தீர்மானிக்கக்கூடியது இது எபிஸ்டிமாலஜி. இது பொறுத்தளவு பெரும்பாலும் விசாரணை சார் மற்றும் அமைப்பியல் கற்றல், இன்குவரி பேசிஸ் அண்டு கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் லேர்னிங் அப்படின்னா அமைப்பியல் கற்றல், விசாரணை சார். அமைப்பியல் கற்றல் யாரெல்லாம் நம்ம கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட்னு சொல்லுவோம்? Any examples of constructivist of learning? J.P. Watson. J.P. Watson. Titchener, sir. Behaviorist. Titchener. Thorndike. வேற E.B. Dickinson. யாருக்குமே நினைவு வரலையா? Billfoot. யூஸ்வலா பிஹேவியரிஸ்ட், கோக்னிட்டிவிஸ்ட், கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் இதுதான் காமனா சைக்காலஜிக்கல. நம்ம சைக்காலஜிஸ்டுங்கள பிலாங்கிங் டு கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட், கெஸ்டால்டிஸ்ட், ஹியூமானிஸ்ட், இல்லை பிரக்மாட்டிஸ்ட், பிஹேவியரிஸ்ட் அப்படின்லாம் நம்ம படிச்சுட்டு வந்தோம் பார்த்தீங்களா, அதுதான் சார். சரி, நினைவுக்கு வரல. ப்ரூனர் சார், ப்ரூனர் என்றவர் கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட். நெக்ஸ்ட் வைகோட்ஸ்கி என்பவர் கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட். நெக்ஸ்ட் நோம் சோம்ஸ்கி என்றவர் கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் சார். இந்த மூன்று பேருமே அமைப்பியல் கற்றல் கோட்பாட்டாளர்கள். அறிவியல் நம்பகமானதா என்பதை ஆய்வு செய்கிறது. அடுத்து மாணவர்கள் எப்படி கற்கிறார்கள் என்பதும் எப்படி கற்பிக்கப்பட வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடியதாக நம்ம பார்க்கிறோம். எடுத்துக்காட்டாக அமைப்பியல் கற்றல் கோட்பாடு இங்க நம்ம கொடுத்துருக்குறோமா? சில சமயங்கள்ல இந்த ஆளு சும்மா அவன் பாட்டுன்னு பேசி நடக்கிறான் அப்படின்னு நினைக்க போறீங்க. இது நம்ம அதுக்கு அடுத்தது இருக்கு. நீங்க மெட்டீரியல் பார்த்துட்டீங்கன்னா கரெக்டா சொல்லிட்டு இருப்பீங்க.
சப்போஸ் உங்க கையில இருக்கக்கூடிய மெட்டீரியலை கொஞ்சம் கீழே இறக்கோ மேலே பார்த்துருந்தீங்கன்னா கூட ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். அமைப்பியல் கற்றல் கோட்பாடுன்ட்டு கீழே கொடுத்துருக்குறோமா, வைகாட்ஸ்கி, ப்ரூனர் மற்றும் அப்படின்னு போட்டு நோம் சோம்ஸ்கி இவர் தான் மொழியியலின் தந்தை என்று அழைக்கிறோம். ஃபாதர் ஆஃப் லாங்குவேஜ். நெக்ஸ்ட் சார், நம்ம சிலபஸ்ல நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கோம்னா ஆக்சியாலஜி, மதிப்பியல், இவை நெறிமுறைகள். மற்றும் அழகுணர்வு, ஏஸ்தட்டிக். Who is functionals? வில்லியம் ஜேம்ஸ். சார்ந்த மதிப்புகள், விழுமங்கள், வேல்யூஸ் பற்றி ஆய்வு செய்வது. அப்ப ஆக்சியாலஜி அப்படின்னு சொல்லும்போது ஒண்ணு இந்த ELTICS போட்டிருக்கா சார், அந்த இடத்துல நீங்க எத்திக்ஸ்ன்னு போடுங்க சார். ETHICS, எத்திக்ஸ். டி வந்து H, எத்திக்ஸ். ETHICS, எத்திக்ஸ். நெறிமுறைகள், அழகுணர்கள். ஏஸ்தட்டிக், அங்கேயும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக். EAESTH வரும், எல் வரக்கூடாது. ஏஸ்தட்டிக், EAESTHETICS. ஏஸ்தட்டிக், எஸ் வரக்கூடாது. ஏஸ்தட்டிக் அப்படின்னா அழகுணர்வு அல்லது ஏஸ்தட்டிக்ஸ், அழகுணர்வு கலைகள். வேல்யூஸ், விழுமங்கள், ஆய்வு செய்வது. அதனால நம்ம பாருங்க, எது சரி எது தவறு என்பதை பற்றிய பொருளாகும். இது ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். எது சரி எது தவறு என்று கண்டுபிடிக்கக்கூடிய வளர்ச்சி என்னன்னு சொல்ல முடியுமா? ரைட் ஆர் ராங்? வளர்ச்சி சார். வெரி குட் சார், எக்ஸலண்ட். நம்ம லிங்க்ல இருக்கக்கூடிய நிறைய ஆசிரியர்கள் ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் லேர்னிங் இல்ல, பெரும்பாலும் ரெட்ரைவ்ல ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. அதனால பாருங்களேன், நீங்க டிஆர்பில அக்டோபர் 12 கொஸ்டின்ஸை ரீட் பண்றீங்க, ஆன்சரை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஆன்சர் வந்துடணும். வந்துருச்சுன்னா அதுல 4ல எது இருக்கோ அதை நீங்க சூஸ் பண்ணிடுங்க. ஒரு டைப்பு. ரெண்டாவது டைப்பு, நான் கொஸ்டின்ஸை ரீட் பண்ணேன், ஆன்சர் தெரியல, ஆனா 4 ஆப்ஷனை பார்த்து படிக்கும்போது ஒரு ஆப்ஷன் கரெக்ட் ஆயிடுச்சு, அவங்களும் பெஸ்ட். ரெண்டுமே ஈக்குவலா ஸ்கோர் பண்ணுவாங்க. அடுத்து தேர்ட் என்னன்னா, இந்த 2 பேருமே எங்க வந்து உங்களுக்கு டஃபா ஃபீல் கிடைக்குதோ அந்த இடம் ரிஜெக்ட் பண்ணி போடுங்க. ஈஸியா 2 பேர்ல யாரோ அவங்க லிப் ஆகி வந்துருவாங்க. அதுதான் போட்டியாளர் 2 பேர் நிக்கிறாங்க, 2 பேருமே சமபலம், ஆனாலும் அங்க ஸ்மார்ட், ஒரு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். ரிஜெக்ட் பண்ணி போட்டுட்டோம் அப்படின்னா ஈஸியா வந்துடலாம். இந்த 3 வேலையும் பார்க்கலன்னா தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் சார் இல்ல. அப்ப இந்த 3 வேலையும் எப்படி சார் நடக்குதுன்னா, பேஸ்ட் ஆன் த எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவத்தால் தான். இப்ப நம்ம கேள்வி கேட்ட உடனே டீச்சர்ஸ்ங்க நிறைய பேர் கரெக்டா ஆன்சர் பண்றாங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய உழைப்பு இருக்கு சார், சரிங்களா? அந்த உழைப்பு தான் அந்த ஆன்சர் பண்ணுது. அதனால தேர்டு பாருங்க, விழுமங்களை கற்பிக்க உதவுகிறது. நம்ம ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணும் போதே சொல்லிட்டோம், எத்திக்ஸ் இருக்கு, எஸ்தட்டிக் இருக்கு, வேல்யூஸ் இருக்கு, இதை பற்றிலாம் இருக்கிறது தான் அப்படின்னு. விழுமங்களை கற்பிக்க உதவுகிறது. அதை வந்து இன்கல்கேஷன் ஆஃப் வேல்யூஸ், ஆங்கிலத்துல என்ன சொல்லுவோம்னாக்கா, விழுமங்களை கற்பிக்க உதவுதுன்றது இன்கல்கேஷன் ஆஃப் வேல்யூஸ். விழுமங்களை வந்து கற்பிக்கக்கூடிய உதவுறதாக பார்க்குறோம். எடுத்துக்காட்டாக இங்க விழுமம் கொடுத்துருக்கு, ஆனஸ்ட், நேர்மை, ரெஸ்பெக்ட், மரியாதை, கருணை, எம்பத்தி. இல்ல, எப்போதும் சிம்பத்தியாவே இருக்கக்கூடாது. ஐயோ எனக்கு இப்படிலாம் ஆயிடுச்சு, எனக்கு இதெல்லாம் இருக்கு அப்படின்றத விட எம்பத்தி பெஸ்ட். ஏன்னா சிம்பத்தி நம்மள வந்து மீண்டும் மீண்டும் ஒடுக்கும் தன்மையா போகும். ஐடென்டிக்கலி ரிசர்வ் ஆகும், as well as isolated ரிசர்வ் ஆகும். ஆனா இதுவே எம்பத்தியை பொறுத்தளவு பிரச்சனையே இல்லை. குழந்தைங்களாம், சில பிள்ளைங்களாம் பார்க்கலாம், ஏண்டா லேட்டு அப்படின்னாக்கா, சார் எனக்கு வந்து பிபி இருக்கு சார், அதனால நான் வந்து சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டு வந்தேன் சார் அப்படின்னு. அப்ப குழந்தை வந்து ஏன் இந்த விஷயத்த ஒரு டீச்சர் கிட்ட சொல்றான் அப்படின்னாக்கா,
அந்த சிம்பத்தியை வந்து கிரியேட் பண்றோம். அதுதான் நம்ம சைக்காலஜிக்கலா அதை நம்ம பார்க்க வேண்டிய ஒரு தருணம். அதுக்காக அந்த குழந்தை சொல்றது நான் தப்புன்னு சொல்லலை சார், சிம்பத்தியை சொல்றேன் சார். அப்போ சிம்பத்திக்கும் எம்பத்திக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் இதுதான். ஆனா அக்சியாலஜி பொறுத்தளவு சிம்பத்தியை விட எம்பத்தியை தான் பெஸ்டா சொல்லப்படுது. ஏன்னா ஹியூமன், நாட் ஓன்லி ஹியூமன், இன்க்ளூடிங் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஆர்கானிசம். எக்ஸாம்பிள் பிளான்ட் எடுத்துட்டீங்களா, அதுக்காக வாழல, அதோடு சார்ந்து மற்றவங்களுக்காகவும் வாழ்ந்துட்டு இருக்கு. அனிமலும் அதே தான், தனக்காக வாழல, மற்றவங்களுக்காக. இப்போ ஏன் நம்ம லிங்க்ல இருக்கிறவங்க பெரும்பாலும் சாக்ரிஃபைஸ் பண்ணுவீங்க இந்த ஜாபுக்காக, இதை படிக்கிறதுக்காக இல்லை? அப்ப எனிவே போன்ற விடுமுகளை கற்றுக் கொடுக்குது. அடுத்து ஸ்கூல் தாட்ஸ் சார். அதுல ஸ்கூல் தாட்ஸ்ல நான் என்ன பண்ணிட்டேன்னாக்கா, தனித்தனியா படிக்கிறத விட கம்பேரிட்டிவ் பண்ணிட்டோம்னா நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோம் தெரியுங்களா? இப்ப பார்த்த அந்த 3 ஆஸ்பெக்ட், என்ன 3 ஆஸ்பெக்ட் அப்படின்னா, ஒன்னு எபிஸ்டமாலஜி பார்த்துருக்கிறோம், ஃபர்ஸ்ட் மெட்டாபிசிக்ஸ் பார்த்தோம், செகண்ட் ஆண்டாலஜி பார்த்தோம், தேர்டு எபிஸ்டமாலஜி பார்த்தோம், ஃபோர்த்து அக்சியாலஜி பார்த்துட்டோம் சார். இந்த 4ல ஒரு கொஸ்டின்ஸ் வரலாம். நம்ம பாருங்க, நிறைய ஒரு 100 பக்கம் படிச்சாதான் ஒரு மார்க் வாங்குற மாதிரி இருக்கும். ஆனா எஜுகேஷனை பொறுத்தளவு அப்படியே ஜஸ்ட் ஒரு 1 பேஜ்ல மார்க் வாங்கிடலாம் சார். இப்ப நானே கூட இந்தியன் பிலாசபர், வெஸ்டர்ன் பிலாசபர் உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கேன். சில டீச்சர்ஸ்ங்க என்ன திரும்ப பண்ணணும், ஈவன் நான் பிஎட் படிக்கும் போதெல்லாம் அந்த வேலையை தான் பார்த்தேன். இந்தியன் பிலாசபரை ஒரே பக்கத்துல எழுதிடுறது, ஒவ்வொருத்தரையுமே கம்பேரிட்டிவ் பண்ணிடுறது. அடுத்த பக்கம் திரும்பினாக்கா வெஸ்டர்ன் பிலாசபர், டெஃபினெட் 3 கொஸ்டின்ஸ் இருக்கு சார். இந்த 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 பேப்பர்ல, இந்த ஒரு பேப்பர்ல மினிமம் 2 பேஜஸ் தான். இந்த 2 பேஜஸ்ல மினிமம் 3 கொஸ்டின்ஸ் இருக்கு. அப்ப நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி நம்ம மனசு உள்ளுணர்வு கரெக்டா சொல்லிக்கிட்டே இருக்கும். எங்கெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்றோமோ அது அப்படியே வரும், பார்த்துருப்பீங்க. ஆனா உழைப்பு இருக்கணும். நம்ம பாட்டுட்டு பார்த்துட்டு விட்டுட்டு போனோம்னாக்கா, அங்க போனவொடனே ஆமா அந்த ஆள் சொன்னா நீ இங்க வந்திருக்கே, ஆனா கரெக்டா பண்ண முடியலையே அப்படின்ற ஒரு விஷயம் நம்மள வந்து அப்படி ஒரு சங்கடப்படுத்தும். சரிங்க, அதனால நம்ம கட்டாயம் இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வரும் சார். எப்படி இந்தியன் பிலாசபர், வெஸ்டர்ன் பிலாசபர்ல கொஸ்டின்ஸ் வருமோ, அதே மாதிரி ஐடியலிசம், ரியலிசம், நேச்சுரலிசம், பிரக்மாட்டிசம். அதனால இதுல எந்தெந்த தத்துவ ஞானிகள்லாம் வராங்க அப்படின்றத சர்ஃபேஷியல் கொஸ்டினா, நாலேஜ் பேஸ்டு கொஸ்டின்ஸா வரணும் அப்படின்னா, இங்க ஐடியலிசத்துல தத்துவவாதம்னு சொல்லலாம், அல்லது லட்சியவாதம்னு சொல்லலாம். நம்ம கூட ஆரம்பிக்கப்படும் போது லட்சியவாதம் அப்படின்னு ஒண்ணு பார்த்தோம், அதுக்கு அடுத்தது யதார்த்தவாதம்னு ஒண்ணு பார்த்தோம், ஐடியலிசம், ரியலிசம். நமக்கு பெரும்பாலும் பிஜிடிஆர்பில தமிழ் படுத்த மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் சார். பெரும்பாலும் தமிழ் படுத்த மாட்டாங்க. ஐடியலிசம் அப்படின்னு தான் தருவாங்க, ரியலிசம்னு தருவாங்க, நேச்சுரலிசம் அப்படின்னு தருவாங்க, பிரக்மாட்டிசம் அப்படின்னு தருவாங்க சார். ஆனா இதை தமிழ் படுத்தும் போது நம்ம லட்சியவாதம், தத்துவவாதம் அப்படின்னு சொல்றோம். சரியா? அப்ப இங்க தத்துவவாதம், லட்சியவாதம். நெக்ஸ்ட் பாருங்க, ரியலிசம், அது யதார்த்தவாதம். அதுக்கடுத்து இயல்புவாதம் அல்லது இயற்கை தன்மை, நேச்சுரலிசம். நெக்ஸ்ட் பிரக்மாட்டிசம். பிரக்மாட்டிசத்துல ஸ்பெல்லிங் மிஸ்டேக், பிரக்மாட்டிசம் PRA இருக்கா, PRAG MA, அது வரை கரெக்ட் சார். பிரக்மாட்டிசம் TISM வரணும். அப்ப எதெல்லாம் நீங்க எடிட் பண்ணணும் அப்படின்னா, N எடுத்துருங்க, T இருக்கட்டும், ஏவை எடுத்துருங்க, L எடுத்துருங்க சார். பிரக்மாட்டிசம் பயனிட்டு கொள்கை அப்படின்னு சொல்லலாம், அல்லது பயன்பாட்டு வாதம்னு சொல்லலாம். அதுக்கடுத்து இயல்பு வாதத்தை என்னன்னு சொல்லலாம், இயற்கை கொள்கை அப்படின்னு சொல்லலாம் சார். அதுக்கடுத்து ரியலிசத்தை யதார்த்த கொள்கை அப்படின்னு சொல்லலாம் சார். நெக்ஸ்ட் ஐடியலிசத்தை தத்துவவாதம், லட்சியவாதம்னு சொல்றோமா, அது லட்சிய கொள்கை அப்படின்னு சொல்லலாம் சார். சரியா? ஏன்னா சில சமயங்கள்ல நமக்கு ட்விஸ்ட் பண்ணி மாத்தி கேட்டாங்கன்னா, ஆனா இருந்தாலும் இந்த மாதிரி கொஸ்டின் வரதெல்லாம் நீங்க இங்கிலீஷ் பாருங்க. பெரும்பாலுமான ஈஸியா நீங்க எஜுகேஷன்ல ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா, ஆன்சர் மீன் எப்படி ஆன்சர் ஈஸியான்னு நம்ம சொல்றோம்னாக்கா, நீங்க தமிழ்ல கொஸ்டின்ஸ் ரீட் பண்றீங்க, ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா தயவு செய்து இங்கிலீஷ்ல ஒரு டைம் ரீட் பண்ணுங்க. இங்கதான் நீங்க ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்கல்ல, அந்த ஒரு ஃபியூ செகண்ட்ல நமக்கு என்ன போயிட போகுது, 3 hours நமக்கு டைம் இருக்கும் சார். அதனால எஜுகேஷனை பொறுத்தளவு நீங்க தமிழ்ல ரீட் பண்ணிட்டு கொஸ்டின்ஸ் ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா ஷர்ட் பண்ணிடாதீங்க. இங்கிலீஷ்ல இருக்கிறத ஒரு டைம் பாருங்க. இங்கிலீஷ்லயும் படிச்சு பார்க்கும்போது ஓகே ஏதான் அப்படின்னு ஒரு டிசைட் ஆன பிறகு நீங்க ஷர்ட் பண்ணுங்க சார். ஏன்னா நமக்கு இங்கிலீஷ் வெர்ஷன் தான் ஃபைனல்.
நம்ம இந்த டிரான்ஸ்லேஷன்ல பிரச்சனை வரலாம். எஜுகேஷனை பொறுத்தளவு நம்ம மேஜர்ல கிளாரிட்டியா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஏற்கனவே ஜெர்மன் டேர்மோ லட்டின் டேர்மோ கிரீக் டேர்மோ தான் இருக்கு. அதை போய் அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணலன்னா என்ன, ஈஸியா நம்ம என்ன பண்றோம், அப்படிதான் ரீட் பண்ணி இருப்போம். ஆனா இங்க மட்டும் நம்மளை குழப்பறதுக்காக தமிழ் வழிக்கு சிக்கல் வரலாம். இங்கிலீஷ் மீடியத்துக்கு பிரச்சனையே இல்லை, அவங்க பாட்னு அழகா கொஸ்டின் ரீட் பண்ணாங்களா, ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட் முக்கிய கருத்து சார், இம்பார்ட்டண்டா கல்வியல் கருத்துக்கள்ல மனம் மற்றும் ஆன்மா, இப்ப மைண்டு சோல் சார், மைண்ட் அண்ட் சோல். இதுவே யதார்த்தவாதம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மெட்டீரியல் வேர்ல்டு சார், இயற்கை உலகம். இதுவே இயல்பு வாதத்தை எடுத்துக்கிட்டோம்னா இயற்கையான வளர்ச்சி. நெக்ஸ்ட் நேச்சுரல் டெவலப்மெண்ட். பிரக்மாட்டிசத்தை எடுத்துட்டோம்னா ஹியூமானிசம் அண்ட் சைக்காலஜிக்கல் சார், இல்ல மானுடவியல் உளவியல். நெக்ஸ்ட் கல்வி சார் கொள்கை எடுக்கிறோம். கல்விச்சார் கொள்கையில பாருங்க, யதார்த்தவாதத்தை பொறுத்தளவு ஆன்மீகம் மற்றும் விழுமம். அது விருமம்னு இருக்குதுங்களா, நீங்க விழுமம்னு எழுதிக்கோங்க சார். கல்விச்சார் கொள்கையில ஆன்மீக மற்றும் விழுமம். ஸ்பிரிச்சுவல் அண்ட் மாரல், ஸ்பிரிச்சுவல் அண்ட் மாரல். ஸ்பிரிச்சுவல் அண்ட் மாரல், ஆன்மீகமும் விழுமமும். அடுத்து அறிவியல் மட்டுமே, சயின்டிபிக்க மட்டும் ஃபோக்கஸ் பண்ணோம். இதுவே நேச்சுரலிசத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா உளவியல் சார், நேச்சுரலிசம் உளவியல் சார்ந்தது. இப்ப பிரக்மாட்டிசத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு வச்சுங்களேன், அறிவியல் மற்றும் உளவியல். ஏன் அறிவியல்னு சொல்றோம்? பிரக்மாட்டிசம்ன்றது ஜான் டூயிங்களா, சயின்டிபிக் மெத்தடா, ஆர் ப்ராப்ளம் சால்விங்கா? ப்ராப்ளம் சால்விங்னாலும் அதர்வைஸ் கால்டு சயின்டிபிக் மெத்தட். அறிவியல் முறை என்றாலும் பயன்பாட்டு கொள்கைனாலும் ஒண்ணுதான் சார். அதனால நீங்க கார்லேட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட், சரி சார், இந்த ஐடியலிசம், ரியலிசம், நேச்சுரலிசம், பிரக்மாட்டிசம் இவங்களுடைய கரிக்குலம் என்ன சார் இவங்கெல்லாம் சொன்னாங்க அப்படின்னா, இப்ப எக்ஸாம்பிள் ஐடியலிசம் இருக்கிறவங்க டீச்சர் சென்டர் சார், ஆசிரியர் மையம். நெக்ஸ்ட் யதார்த்தவாதம் அரிஸ்டாட்டல், பேகன், லாக் இல்ல, இவங்க நம்மனாக்கா மாணவர் மையம். நெக்ஸ்ட் நேச்சுரலிசம், இதுவும் ஸ்டூடெண்ட் சென்டர் சார், அரிஸ்டாட்டல், ஹெர்பர்ட், ரூசோ, தாகூர், மாண்டிச்சோரி, ப்ரோபேல், இவர்கள் எல்லாம் நேச்சுரலிஸ்ட். ஒன் மோர் திங்ஸ், ப்ரோபேல் வந்து ஐடியலிசம்னு சொல்லுவோம் சார், நேச்சுரலிசம் அஸ் வெல் அஸ் தி ஐடியலிசம். நெக்ஸ்ட் பிரக்மாட்டிசம்ன்றது மாணவர் மையம். ஏன் மாணவர் மையம் சொல்றோம்? அவரு ப்ராப்ளம் சால்விங் இல்ல, ப்ராப்ளம் சால்விங்ன்றதால அவரு என்ன பேஸ்டுல இருக்கும் அப்படின்னா, என்ன சென்டர்டு, ஸ்டூடெண்ட் சென்டர்டு. இப்ப நம்ம ஒரு கிளியரா ஒரு தாட் கொண்டு வாங்களேன். கரிக்குலம்னு எடுத்துட்டீங்கன்னா இந்த ஐடியலிசத்துல மட்டும்தான் சார் டீச்சர் சென்டர். மற்றபடி ரியலிசம், நேச்சுரலிசம், பிரக்மாட்டிசம். இப்ப நம்ம நேச்சுரலிசம்னாக்கா பிஹேவியரிஸ்ட் இல்ல, என்விரான்மெண்ட் இல்ல ஜேபி வாட்சன், த கிரேட் என்விரான்மெண்டலிஸ்ட் ஜேபி வாட்சன். அதனால நம்ம அது ஸ்டூடெண்ட் சென்டரா தானே இருக்கும், டீச்சர் சென்டர் கிடையாது. சில சமயங்கள்ல கொஸ்டின்ஸ் நான் ரீட் பண்ணேன், ஆன்சர் எனக்கு தெரியல, ஆனா எப்படி யோசிக்கணும், சயின்டிபிக்கா யோசிக்கணும். சும்மா அப்படியே மனசுல வந்து தோன்றுறது, குலதெய்வத்து மேல போட்டுட்டு, பச்சையம்மன் மேல பாரத்தை போட்டுட்டு இல்ல காளியம்மன் மேல பாரத்தை போட்டுட்டு, இல்ல கருப்புசாமி மேல பாரத்தை போட்டுட்டு ஆன்சர் பண்ணவே கூடாது. சரிங்களா? எந்த சாமியும் அப்படி சொல்லலை, நம்ம சயின்டிபிக்கா தான் திங்க் பண்ணணும். சரியா? அப்ப முக்கியத்துவம் அப்படின்னு பார்க்கும்போது இங்க டெக்ஸ்ட் புக்குக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க சார். எதுல? தத்துவாதம். அப்ப டெக்ஸ்ட் புக்னா யாரு? டீச்சர் சென்டர்ல ஆசிரியரை பொறுத்தளவு புத்தகத்துக்கு அதிக முக்கியத்துவம் தருவாங்க. அப்ப நம்ம எல்லாமே ஒன்னோடு ஒண்ணு கார்லேட் ஆனது தான் சார். அப்போ கார்லேட் ஆனது. அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னாக்கா புத்தக வழிகற்றலுக்கு எதிரானது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா புத்தக வழிகற்றலுக்கு எதிரானது, புத்தக வழிகற்றலுக்கு. ஏன்னா மூணுமே வந்து மாணவர் மையம். அதனால நம்ம என்ன பண்ணிட்டோம்னா இங்க டெக்ஸ்ட் புக் ஓரியன்டட் கிடையாது அப்படின்னு எடுத்துட்டோம் சார். தென் அடுத்து எடுத்துக்கிட்டீங்கன்னா சமூக மற்றும் தனிநபருக்கு முக்கியத்துவம் வழங்கும். சமூக மற்றும் தனிநபருக்கு முக்கியத்துவம் வழங்குறது தனிநபர் மற்றும் தனிநபருக்கு மட்டும், சமூகத்திற்கு மட்டும். அப்ப ரெண்டுமே சேர்ந்தது எங்கெங்க வருது அப்படின்னு பாருங்க. நெக்ஸ்ட் மெத்தடாலஜி பார்க்குறோம் சார். டீச்சிங் மெத்தடாலஜி, லெக்சர் மெத்தட். ஏற்கனவே நம்ம டீச்சர் சென்டர்னு சொன்னோமா, அப்ப டீச்சர் சென்டரா இருக்கக்கூடிய பிலாசபி என்ன மெத்தடாலஜி இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க? லெக்சர் மெத்தட், விரிவுரை முறை. தென் விவாத முறை, டிஸ்கஷன்.
இங்கிலீஷ்ல டிஸ்கஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்க கண்டறிதல்னு இருக்கா. கண்டறிதல்னா டிஸ்கவரி. யார் கண்டுபிடிச்சது? கண்டறிதலுக்கு யார் கண்டுபிடிச்சது? கண்டறிதலை கண்டறிந்தது யார்? Brunner, sir. வெரி குட் சார். ப்ரூனர் தான் டிஸ்கவரி லேர்னிங் அப்படின்னு படிச்சோம் சார். நெக்ஸ்ட் ஆய்வகம், எக்ஸ்பிரிமெண்டல், கோரிலேட்டிவ் ஒப்பிட்டு, விளையாட்டு முறை, உற்று நோக்கல். ஏன்னா இயற்கை இயல்புவாதம் இல்ல, அப்போ இயற்கைவாதம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா அதை நம்ம விளையாட்டு அப்படின்னு தான் சொல்லுவோம். அடுத்து லேர்னிங் பை டூயிங், மறந்துட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். பிரக்மாட்டிசம், லேர்னிங் பை டூயிங், ஆசிரியருடைய ரோல் ஜான் டூயி. பாருங்க, ஆசிரியருடைய பங்கு குழுவா இருக்கிறது, குழு குரூப்பு, ஆசிரியரா இருப்பாங்க. தோட்டக்காரர், இயக்குனர். தோட்டக்காரர்னு யார் சொன்னாரு? என்று சொன்னவர் யாரு? வெரி குட் சார். ப்ரோபெல் தான் என்ன பண்ண ஆசிரியரை. ப்ரோபெல் என்ன சொன்னார்னா தோட்டக்காரர். ஏன்னா ஒரு கிண்டர் போர்டன், குழந்தை பூங்கா இல்ல, குழந்தை பூங்கா. அதே மாதிரி இயக்குனர்னு யார் சொன்னது? பாண்டிச்சேரி. நான் கூட அதை என்ன, ஆமா, அது மறக்காம இருக்கிறதுக்கு பெண்கள் எல்லாம் டைரக்டர் மாதிரி, ஹோம் டைரக்டர் இல்ல அப்படி ஞாபகம் வச்சுக்கீங்க அப்படின்னு சொன்னோம். அடுத்ததாக வழிகாட்டி. நெக்ஸ்ட் சார், சமூக வியமாதல், சோசியலைசேஷன், வாழ்நாள் முழுமைக்குமான செயல்முறை. அச்செயல்முறையின் போது சமூகத்தின் எதிர்பார்ப்பும் மற்றும் மற்ற மக்களுடன் எவ்வாறு பழக வேண்டும் என்பதை கற்றுக்கொள்கிறோம். அதுதான் சமூக மயமாதல் அல்லது சமூக வியமாதல். சமூக வியமாதலில் அல்லது சமூக மயமாதலில் நாம் நடக்க, பேச மற்றும் உணவருந்த சமூகத்திற்கு ஒத்துசைவோடு பழக, வழக்க விதிமுறைகளை பின்பற்றுதல் போன்றவற்றை கற்றுக்கொள்கிறோம். ஆமா, நம்ம எப்படி நடக்க கத்துக்கிறோம் அப்படின்னா சோசியல் தான் சார். சரிங்களா? இந்த சமூகம் நம்மை எதிர்பார்க்கிறது. நாம் ஏன் பிஜிடிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்றோம்? இல்லைன்னா நம்ம சுத்தி இருக்கிற சமூகம் விடாது. நீ பிஎட் முடிச்சிட்டியா? ஆமா. அப்ளை பண்ணிட்டியா? ஆமா. தேர்வு வந்து அக்டோபர் 12 எழுதிட்டியா? எழுதிட்டேன். ரிசல்ட் வந்துருச்சு, என்னன்னு பாரு. ரிசல்ட் வந்த எழுதுன நமக்கே தெரியாது, ஆனா சமூகம் உஷாரா பார்த்துட்டு இருக்கோம் சார். அப்ப இது ஒரு பிளஸ் தான் நமக்கு. அப்ப இந்த சமூகம் எதிர்பார்க்கறதால நம்ம என்ன பண்றோம்? இந்த சமூகத்திற்கு சரியான பாடம் கற்பிக்கணும்னு ஜெயிச்சிருவோம் சார். சரியா? அந்த சமூகன்றது யாருன்னா நம்ம நெய்பர்ஸ், ரிலேட்டிவ்ஸ். சும்மானு இருக்க மாட்டாங்க. என்ன பண்ற, என்ன படிக்கிற கேட்டுட்டே இருப்பாங்க. எனிவே, ஆளுமை வளர்ப்பதில் ஒரு கருவியாக செயல்படுகிறது சார். இல்ல பர்சனாலிட்டி. தென் நெக்ஸ்ட் பண்பாடு சார், கல்ச்சர். நம்ம சமூகவியல் மாதல்ல அல்லது சமூக மாதல் அதுல பண்பாடு. மனிதன் சமுதாயத்தில் ஒரு அங்கம், அதில் மாற்று கருத்து அல்ல. இல்ல, இந்நிலையில் அவன் அடைந்துள்ள அறிவு, அவனுடைய நம்பிக்கை பிலிவு, அவனுடைய ஹார்ட் கலை, ஒழுக்கம், கோட்பாடுகள், சட்டம், பழக்க வழக்கங்கள் ஆகியவற்றை தன்னுள் அடக்கிய ஒரு முழுமையான தொகுப்புக்கு பேர் தான் கல்ச்சர்டு. இந்தியா அஸ் எ கல்ச்சர்டு கண்ட்ரி அப்படின்வாங்க. இந்தியா என்பது கலாச்சார அல்லது பண்பாடு மிக்க நாடு. இல்ல, பண்பாடு மிக்க நாடு. அதுக்கு எக்ஸாம்பிள் சுவாமி விவேகானந்தர் சிகாகோ கான்ஃபரன்ஸ். இத யாரு சொன்னதுன்னா இபி டெய்லர். தென் அவரவர் அன்றாட பணிகளை நேர்மையான மனநிலையுடனும் நேர்மையான நோக்கத்துடனும் மகிழ்ச்சியுடனும் செய்வதில் தான் பண்பாடு மிளிர்கிறது என்று வால்டேயர் சொன்னாரு சார். வால்டர்னு போட்டிருக்கா, ஐயா வந்து முன்ன சேர்த்துங்க, வால்டேயர். அடுத்து சமூக அடுக்கமைவு, கல்வியில் சமூக துணை அமைப்பு. ஒண்ணுல வந்து துணை அமைப்பு, ரெண்டுல வந்து சமூக அடுக்கமைப்பு, சோசியல் சப்சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சமூக அமைப்பின் கட்டமைப்பு என்பது துணை அமைப்பு கூறுகள் மற்றும் கூறுகளை ஒன்றோடு ஒன்று இணைக்கும் ஒரு வழி. இத டி பார்சன்ஸ் அப்படின்றவர் சில தேவைகளை பூர்த்தி செய்ய சப்சிஸ்டத்தை சொன்னாரு. நாம் கூட மாஸ்லோவின் தேவை படிநிலை படிச்சோம். அது மாதிரி சுற்றுச்சூழலுக்கு ஏற்றதாக இருக்கணும் அப்படின்னா தழுவல்னு போட்டிருக்கீங்களா, அங்க இங்கிலீஷ்ல வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்னு வந்திருக்கும். அட்ஜஸ்ட்மெண்ட். இலக்குகளை கொண்டிருக்க வேண்டும். இலக்குகளை கொண்டிருக்கணும். அதன் அனைத்து கூறுகளையும் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும். எதனுடைய அனைத்து கூறு? இலக்குகள் அல்லது நோக்கங்கள். நாம் கூட இலக்குகள் அல்லது நோக்கங்களை பத்தி சொன்னது யார் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். யார் சார்? நான் டோல்மனை கேட்கல, லாஸ்ட் கிளாஸ் படிச்சோமா சார்? ப்ளூமர் சார். ப்ளூமா?
சார் கரிக்குலம் டெவலப்மெண்ட் படிச்சுமா சார்? மறந்துட்டீங்களோ? டெய்லரா? வெரி குட் சார். டெய்லர் சார். டெய்லர் தான் அப்ஜெக்டிவ்ஸ்னு படிச்சோம். நீங்க பாருங்க, கட்டாயம் ஸ்டெப்லிங் பீம், நெக்ஸ்ட் வீலர், நெக்ஸ்ட் வந்து டெய்லர். சரிங்களா? கம்பல்சரி கொஸ்டின் வரும் சார். ஏன்னா இதெல்லாம் வந்து என்னன்னாக்கா நம்ம கரிக்குலம் டெவலப்மெண்ட்ல பெருசா வேற யாருடைய மாடலும் நம்ம படிக்கல சார். இவங்களுடைய சிலபஸ்ல பர்டிகுலரா நேம் கொடுத்துருக்கு. அதனால கொஸ்டின் செட் பண்ணும்போது கரெக்டா செட் பண்ணுவாங்க. சரிங்களா? அதனால நீங்க தான் கொஞ்சம் மெனக்கிடணும் சார். இப்ப வீலர் பாத்தீங்கன்னாக்கா 5 ஸ்டெப் சொன்னாருன்னு நம்ம படிச்சிருப்போம். டெய்லர் பாத்தீங்க அப்படின்னாக்கா 4 ஸ்டெப்னு படிச்சிருந்தோம். சரியா? அந்த 4 ஸ்டெப்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன தெரியுங்களா? அப்ஜெக்டிவ்ஸ் சார். மறந்துடவே கூடாது. எப்படி லெசன் பிளான்ல அப்ஜெக்டிவ்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்போ அதே மாதிரி தான். சரி சார். அடுத்து பாருங்க, அதில் மதிப்புகள் பாதுகாக்கப்பட வேண்டும். சமூக அமைப்பு ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்ட மற்றும் ஒருங்கமைக்கப்பட்ட செயல்பாடுகள். அதற்கு அடுத்ததாக சமூக அடுக்கமைவு, சோசியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன். இது புவியியல்ல இருந்து கடன் வாங்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது கேட்க மாட்டாங்க, நம்ம புரியறதுக்காக எழுதணும். இது பூமியின் செங்குத்தாக அமைக்கப்பட்ட அடுக்குகளை கூட குறிக்கலாம். ஒரு குறிப்பிட்ட பகுதி அல்லது மனித சமூகம் எவ்வாறு செயல்படுகிறது அதை தான் நம்ம சமூக அடுக்கமைவுன்றோம். ரஷ்ய நாட்டை சார்ந்த கிரௌசென்ஸ்கோ அப்படின்றவரு பொதுவான ஒரு மாதிரியை சொன்னாரு சார். அந்த மாதிரி என்ன சொன்னார்னா, சமத்துவமின்மையின் 4 அளவுகோலின்படி அவர் நிலைப்படிநிலைய மேலிருந்து கீழாக ஒழுங்குபடுத்தினார் சார். முதல்ல என்ன தெரியுங்களா? சமமற்ற வருமானம். எல்லாருக்கும் ஈக்குவலான ஒரு இன்கம் இல்லை. அது பெரிய ஒரு சோசியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் இல்ல. ஒருத்தர் பார்த்தாக்கா பெர் மந்த் 10 lakhs வாங்குறாரு, ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பெர் மந்த் 1 lakh வாங்குறாரு, ஒருத்தர் பார்த்தா பெர் மந்த் 50,000 வாங்குறாரு, ஒருத்தர் பார்த்தா பெர் மந்த் வந்து 10,000 தான் வாங்குறாரு இல்ல. ஏன்? சிம்பிளா நம்ம எஜுகேஷன் எடுத்துக்கோமே. கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் கூடிய சேலரிக்கும் பிரைவேட் ஸ்கூல்ல இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் உடைய சேலரிக்கும் அவ்வளோ டீவியேஷன் இருக்கு சார். இது பெரிய சோசியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் தானே. இந்த இடம் கவர்மெண்ட் வந்து கட்டாயம் என்ன பண்ணணும், ஏதாச்சும் ஒன்று அண்டர்டேக் பண்ணணும். அட்லீஸ்ட் டீச்சிங் ஃபேக்கல்ட்டிக்கு கொடுக்கக்கூடிய சேலரியாவது அண்டர்டேக் பண்ணணும். ஆனா அதெல்லாம் பண்ணவே இல்லை. நாமும் அதை கேட்கறதுக்கு நம்மளும் ரெடியா இல்லை. நான் அரசு பணி இல்லை, அரசு பணியில இருக்கிறதுக்கும் தனியார் பணியில இருக்கிறதுக்கும் அவ்வளோ டீவியேஷன் பண்ணியிருக்கு இல்லை. நெக்ஸ்ட் பாருங்க, கல்வி நிலை, எஜுகேஷன் ஸ்டேட்டஸ். பெரிய ஒரு அதுவும் ஒரு பிக் டிஸ்கிரிபரன்சி அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் அதிகாரத்திற்கான அணுகல், தொழிலினுடைய கௌரவம். அது இந்த தொழிலினுடைய கௌரவம் அப்படின்றது மாஸ்லோவுடைய தேவை படிநிலையில 4வது ஸ்டெப். அதுதான் சார் படிச்சோம். என்ன சார் அது 4வது ஸ்டெப்? Esteem needs. வெரி குட். தன்மதிப்பு அப்படின்னு படிச்சோம் சார். ஒரே மாதிரியான அல்லது ஒத்த குணாதிசயங்கள் கொண்ட நபர்கள் ஒரே அடுக்கு அல்லது அடுக்குக்கு சொந்தமானவர் என்றும், சமூக அடுக்கினுடைய அடிப்படை அளவுகோலாக பொருளாதாரம், எக்கனாமிக்கு, நெக்ஸ்ட் வந்து பொலிட்டிக்கல் பவர், அறிவியல் அரசியல் சக்தி அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல. ஆங்கிலத்துல வந்து பொலிட்டிக்கல் பவர், எஜுகேஷன் கூட ரொம்ப பவர்ஃபுல்லா நியரஸ்ட் 22 போஸ்ட் இருக்கு சார். எது குரூப் 1ல ஏ கிரேட்ல நியரஸ்ட் 22 போஸ்ட் இருக்கு. ஏன் நீங்களே கூட ஜாப்ல வந்து ஜாயின் பண்ண பிறகு அப்படியே விட்டுறாதீங்க. டியூ எக்ஸாம் வருதா, கரெக்டா எழுதுங்க. ஏன்னா இப்ப நீங்க கரண்ட்ல இருக்கிறீங்க, ஈஸியா அடிச்சிடலாம். கல்வி, அதுக்கடுத்து தொழில்முறை. எல்லா சமுதாயத்திலும் மக்களுடைய வயது, பாலினம், குணநலன்கள் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு வேறுபடுகிறது. சமூக அடுக்கமைவு என்பது சமூக சமத்துவமின்மை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். கரெக்டா? இங்க பொறுத்தளவு நான் சோசியல் டிவியேஷன் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு எடுத்துக்குவோம். லைக் அன்இக்வாலிட்டி ஆர் இன்இக்வாலிட்டி. சமூக அடுக்கமைவு அடுத்து என்ன சொல்றேன்னா, சில மனிதர்கள் மற்ற மனிதர்களை விட பெரும் உயர்ந்த தரத்தின் வகையீட்டு செயலாகவும், சமூக அடுக்கமைவில் 2 வகையான நிகழ்வுகள் இருக்கு. ஒன்று தரங்களின் அடிப்படை, குவாலிட்டி பேஸ்டு, நெக்ஸ்ட் மதிப்பீடு, எவாலுவேஷன் பேஸ்டு. தனி மனிதனால் அல்லது குழுவானது தகுதியின் அடிப்படையில் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ
படிநிலைகளில் தரம்படுத்தப்படக்கூடிய செயல்முறைய அடுக்கமைவு. இதை சொன்னது நிம்சோ ஆக்பர்ன். சமூக அடுக்குகளை உயர்ந்த மற்றும் தாழ்ந்த பிரிவுகளாக படிநிலைகளில் அமைவதே சமூக அடுக்கமைவு. எக்ஸாம்பிள் பாருங்களேன். காஸ்ட் சாதி, வர்க்கம் கிளாஸ், எஸ்டேட் சொத்து, நெக்ஸ்ட் அடிமை ஸ்டவேரி அடிமை. சாதியில என்ன பண்ணாங்கன்னா மரபின் அடிப்படையில் சமூகத்தால் வழங்கப்பட்ட ஒரு அமைப்பாக சாதி பார்க்கப்படுது. மனிதனின் தகுதி, அவன் பெறக்கூடிய உரிமைகள் ஆகியவை குறிப்பிட்ட குழுவில் பிறப்பதை பொறுத்து வழங்கப்படுகிறது. எடுத்துக்காட்டாக பிராமணர் அப்படின்னு சொல்லுவோம், இங்க பிராமினர் அப்படின்னு இருக்கா, பிராமணர், சத்திரியர், வைஷ்யர், சூத்திரர். நாங்க சமத்திரர்னு இருக்குங்களா, அந்த இடம் நீங்க சூத்திரர். வர்க்கத்தின் அடிப்படையில வகைப்படுத்தப்படும் போது நவீன சமூகத்தில் வர்க்கம் ஒரு தர்க்கமுள்ள அடுக்கமைப்பாகும். மனிதனின் வெற்றி, திறன் மற்றும் செல்வம் ஆகியவற்றை பொறுத்து தகுதிப்பாடாக. அடுத்து எஸ்டேட் சொத்து. சார் நீங்க பார்த்துருக்கலாம், டீ எஸ்டேட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்ல, டீ எஸ்டேட் அப்படின்னு. அப்போ இடைக்கால ஐரோப்பியர் இவ்வகையான சமூக அடுக்கமைவை உருவாக்கினார்கள். இது ஒருவரின் செல்வத்தின் அடிப்படையில் நிர்ணயிக்கப்படுகிறது. எங்க பொறுத்தளவு அந்த மரபான ஒரு விஷயமான பிராமணர், சத்திரியர், சூத்திர, வைஷ்யர் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட் இல்லாம எஸ்டேட் என்ற ஒரு பேஸ்ல கொண்டு போறாங்க. இது ஒரு நபரின் செல்வத்தின் அடிப்படையில் நிர்ணயிக்கப்படுகிறது. ஃபியூச்சர்ல கூட இந்த விஷயம் பெரிய டீவியேஷன் இருக்கும் சார். ஃபியூச்சர்ல பெரிய கிரைசிஸ் என்னவா இருக்கலாம், சோசியல் கிரைசிஸ் அப்படின்னா எக்கனாமிக்கல் கிரைசிஸ் அப்படின்னு எக்கனாமிஸ்டுங்க ஐடென்டிஃபை பண்றாங்க. எதிர்காலத்துல பொருளாதார ஏற்றத்தாழ்வு பெருசா இருக்குமா சார். ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விஷயம் வந்து டாமினேஷனா இருக்கும். சில காலகட்டத்துல நீங்க பார்த்துருப்பீங்க காஸ்டிசம் வந்து டாமினேஷனா இருந்தது. இப்போ நெக்ஸ்ட் ஃபியூச்சர்ல என்ன பிலீவ் பண்றாங்க அப்படின்னா எக்கனாமிக்கல் டீவியேஷன், பொருளாதார ஏற்றத்தாழ்வு, வேறுபாடு இருக்கும் அப்படிங்க. அதுல சமுதாய அமைப்பில் ஒரு மனிதன் ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மாறக்கூடிய சமூக நிலை பெயர்வு. இது இன்ட்ரெஸ்ட் விருப்பம், முயற்சி ட்ரையல் மற்றும் தகுந்த நிலையை உயர்த்தி கொள்ளுதல், குறைத்து கொள்ளவோ முடியும். குடும்பங்கள் போன்றவை சில சமூக நிலையிலிருந்து மற்றொரு சமூக நிலைக்கு மாறுவதை நம்ம என்னன்னு சொல்லலாம், சமூக நிலை பெயர்வு, சோசியல் மொபிலிட்டி அப்படின்னு சொல்றோம். சோசியல் மொபிலிட்டி. சமூக குழு அல்லது சமூக படிநிலை, சோசியல் குரூப் ஆர் சோசியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன். ஒருவர் ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மாறுவதை சோசியல் குரூப், சமூக நிலை பெயர்வுன்னு சொல்லுவோம். ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு. இதுல செங்குத்து, கிடைமட்டம் சமூக நிலை பெயர்ல ரெண்டா பிரிச்சுக்கிறோம். செங்குத்துனா என்ன, கீழ்நிலையிலிருந்து ஒரு மனிதர் உயர் தகுதி அடைகிறது. ஏழையாக பிறப்பது தவறு அல்ல, ஏழையாகவே இறப்பதுதான் தவறு இல்ல. அப்போ ஏழையான நிலையிலிருந்து ஒரு எக்கனாமிக்கல் இம்ப்ரூவ்டா டெவலப் ஆகிறது என்ன சொல்றாங்க அப்படின்னா செங்குத்து நிலை பெயர்வு, வெர்டிகல் மொபிலிட்டி. நெக்ஸ்ட் இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா அசெண்டிங்கா இருக்கலாம், டிசெண்டிங்கா இருக்கலாம் அப்படின்னும். நெக்ஸ்ட் கிடைமட்ட, ஒரு சமுதாயத்தில் வாழும் ஒருவர் உயர் அல்லது கீழ் தகுதியிலேயே எவ்வித மாற்றமும் இன்றி சீரான போக்கில் நெடுங்காலம் இருப்பது, அதே பதவியில வந்து வகிப்பாங்க. இதை கிடைமட்ட நிலை பெயர்வு அப்படின்னு எடுத்துக்குவோம் இல்ல. இது வருமானம், பதவி, அதிகாரம் போன்றவை மாறாது. செங்குத்து நிலை பெயர்வை நாடு விரும்புகிறது. இப்ப நாட்டை பொறுத்தளவு எப்படி நம்ம மாணவர்கள் வந்து என்ன வகையான மாணவர்கள் எதிர்காலம் விரும்புகிறது அல்லது தற்காலம் விரும்புகிறது அப்படின்னு கேட்டுட்டு ஆப்ஷன் ஏ நுண்ணறிவு மிக்க மாணவர்களே, கற்றல் நிறைந்த மாணவர்களே, நாட்டம் நிறைந்த மாணவர்களே, ஆக்கத்திறன் நிறைந்த மாணவர்கள் அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா நீங்க எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுவீங்க? வெரி குட் சார். ஆக்கத்திறன் மிகுந்தவர்களை தான் இச்சமூகம் எதிர்பார்க்கிறது. அப்ப கற்றவர்களே, உயர்ந்தவர்களே, படைப்பாளிகளை தான் எதிர்பார்க்குது. ஒரு நிலையிலிருந்து தகுதி, வளம், ஆற்றல் முதலியவற்றால் செங்குத்து நிலை பெயர்வை உண்டாக்கவே கல்வி தனி மனிதரால் அல்லது அரசினரால், தனி மனிதர்னு இங்க ஏன் சொல்றோம்னா ஆர்டிஇ
ரைட் டு எஜுகேஷன் 2009 2009 கல்வி உரிமை சட்டம் கொண்டு வரப்பட்டது. கல்வி உரிமை சட்டத்துல குழந்தைக்கு தனி ஒருவரா பெற்றோர் மட்டுமே ஆசிரியராக இருந்து கற்பிக்கலாம் சார். குழந்தை போர்டு எக்ஸாம் எழுதலாம், 10th 12th போர்டு எக்ஸாம் எழுதலாம் சார். செங்குத்து நிலை பெயருக்கு ஆசிரியர் மிக முக்கிய பங்காற்றுகிறார் என்றும், அதற்கு அடுத்ததாக சமூக மாற்றம், சமூகத்தின் அமைப்பில் மாற்றம் டாக்டர் ஹென்றி சொல்றாரு இல்ல, அது அடிப்படை பொருள் அப்படின்னும். அதுக்கடுத்து பேர் சைல்டு என்றவர் என்ன சொல்றாருன்னா, சமூக செயல்பாட்டின் எந்த ஒரு அம்சத்திலும் மாறுபாடு நடக்கும் அப்படின்றாரு. சமூக மாற்றம் என்பது கொடுக்கப்பட்ட அமைப்பில் உள்ள சமூக உறவின் வடிவத்தை மில்லர் குறிப்பிடுறாரு. மில்லர் டக்குன்னு எல்லாருக்கும் நினைவு வந்திருக்கும். யாரு சார்? சைக்காலஜில படிச்சிருப்பேன் மில்லர். வெரி குட் சார். மெமரி ட்ரம் வந்து டிசைன் பண்ணது அவர்தான். சமூக மாற்றத்தினுடைய தன்மை தொடர்ச்சியான மற்றும் பொதுவான செயல்முறை, இவற்றை சமூகத்தால் தடுக்க முடியாது. ஒரு சமூகத்தின் முழு கட்டமைப்பாக பார்க்கிறோம். சமூக மாற்றத்தை பாதிக்கக்கூடிய காரணிகளாக நகரமயமாதல், எல்பிஜி அப்படின்னு கேள்விப்பட்டிருவோம் சார். எல்பிஜி லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன் இல்ல, தாராளமயமாதல், நகரமயமாதல், தனியார்மயமாதல். அதனால எண்ணற்ற சமூக அரசியல் மற்றும் பொருளாதார சக்திகளால் பாதிக்கப்படும். அதனால நீங்க எல்பிஜியை நினைவில் வச்சுக்கோங்க. நமக்கு சிலபஸ்ல எல்பிஜி இருக்கு சார், லிக்விட் பெட்ரோலியம் கேஸ். அது இல்லை, இங்க நம்ம நிமோனிக்ஸ்ல எல்பிஜி என்னன்னு சொல்றோம் அப்படின்றது லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன். நவீனமயமாதல், மாடர்னைசேஷன், அங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. மாடர்னைசேஷன், மாடர்ன் ஆர்வம் அல்ல, மாடர்னைசேஷன். சமுதாய உறவுகள், சோசியல் ரிலேஷன்ஷிப், ஏற்படும் மாற்றங்களுக்கு சமுதாய மாற்றம், சோசியல் சேஞ்ச். சமுதாய செயல்கள் மற்றும் அமைப்புகளில் ஏற்படக்கூடிய மாற்றம். இதுல அந்த ஃபேக்டர்ஸ்னு நம்ம எடுக்கிறோம். சோசியல் சேஞ்ச் ஃபேக்டர்ஸ். இந்த இடம் கொஸ்டின்ஸ் கேட்கலாம் சார். ஃபேக்டர்ஸை கேட்கலாம். சோசியல் வேல்யூஸ், சமூக மதிப்புகள், அறிவியல் ஆராய்ச்சிகள் மற்றும் தொழில்நுட்பங்கள், சயின்டிபிக் ரிசர்ச் அண்ட் டெக்னாலஜி, scientific research and technology. Technology related central government is CIET. What is the stance of CIET? CIET. சரி சார், சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் டெக்னாலஜி. நம்ம 10th யூனிட்ல படிச்சோம் சார். 10th யூனிட் இப்பதான் நம்ம முடிச்சோம்னு நினைக்கிறேன் இல்ல. அப்போ கொஞ்சம் ரீகால் பண்ணுங்க, பண்ணிக்கிட்டே இருந்தாதான் கரெக்டா இருக்கும். இயல்புகளுக்கு இடையே நிலவும் இடைவினை, நேச்சுரல் பேசிஸ் ஆஃப் இன்ட்ராக்ஷன். அதனால நம்ம இன்ட்ராக்ஷன் நேச்சுரல் பேசிஸ்ல. நெக்ஸ்ட் சார், நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோம்னா, அங்க ஒரு டேபிள் இருக்கலாம் பார்த்தோமா, என்னன்னு பார்த்தோம்? ஐடியலிசம், ரியலிசம், நேச்சுரலிசம், பிரக்மாட்டிசம். நெக்ஸ்ட் எபிஸ்டமாலஜி, அக்சியாலஜி, தென் ஆண்டாலஜி இல்ல. நம்ம அங்க இல்லைனாக்கா பிலாசபி, டெஃபினட் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதே மாதிரி நம்ம என்ன எதிர்பார்க்கறோம்னா, சோசியாலஜிஸ்ட் வந்து கட்டாயம் கொஸ்டின் கேட்பாங்க சார். இப்ப இருக்கு பாத்தீங்களா 2.5 யூஸ்வலா யூனிட் நம்பர் 2, அதுல சாப்டர் நம்பர் 5. அதே மாதிரி நம்ம யூனிட் 2ல பார்ட் 1 சாப்டர் நம்பர் 5ல படிச்சிருக்கோம். அதே மாதிரி யூனிட் 2ல பார்ட் 2ல சாப்டர் நம்பர் 5ல சோசியாலஜிஸ்ட் அண்ட் தேர் கான்ட்ரிபியூஷன் டு எஜுகேஷன், சமூகவியலாளர்களும் அவர்களின் கல்வியின் பங்களிப்பு. ஆகஸ்ட் காம்டே சமூகவியலின் தந்தை என்று அழைக்கிறோம் சார். சமூகவியலின் தந்தை யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க ஆகஸ்ட் காம்டே. (1778 1857) அப்படின்னா நம்ம நியரஸ்ட் 19th செஞ்சுவரி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். 19ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர் இவர். எந்த நாடு சார்னா பிரான்ஸ் நாட்டை சார்ந்தவர் சார். பிரான்ஸ். ஆகஸ்ட் காம்டே. நீங்க மெட்டீரியல் கையில வச்சுட்டு இருப்பீங்க, அப்படி இல்லை ஒரு ரஃப் நோட்டு, பேப்பர் பென்சில் வச்சுட்டு இருப்பீங்க இல்ல. பேப்பர் பென்சில் டெஸ்ட் எங்க யூஸ் பண்றோம்? பேப்பர் பென்சில் டெஸ்ட் அசஸ் டு வாட்? Personality. Very good. Personality.
முன்னேற்றத்தின் திறவுகோல் கல்வியாகவும் இவருடைய தாட் பாருங்க, முன்னேற்றத்தினுடைய திறவுகோல் கல்வி அப்படின்றாரு. நெக்ஸ்ட், கல்வின்றது கருத்துக்கள், உற்றுநோக்கல், மூட நம்பிக்கையின்மை. மூட நம்பிக்கைக்கு எஜுகேஷன் கொடுத்துட்டோம்னாவே மூட நம்பிக்கைக்கு போக மாட்டோம் சார், இல்ல? அப்படின்னா என்ன? பில்லி சூனியம், எனக்கு இப்படி நடக்குது, எனக்கு இப்படி செஞ்சிட்டாங்க, ஏன் தலைவிதி, எனக்கு தான் இப்படிலாம் நடக்குது, மற்றவங்க எல்லாம் யாருக்குமே நடக்கல அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஒரு விஷயத்த மட்டும் நீங்க பிலீவ் பண்ணணும், எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கு சார். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் ராமன், கடவுளின் அவதாரமான ராமன். என்ன ஒண்ணு, பிரச்சனையினுடைய அளவு தான் சார் வேறுபடுமே தவிர பிரச்சனை இல்லாத ஆட்களே இல்லை. எக்ஸாம்பிள், நான் உங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்குன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்லாம் எனக்கு கிடையாது, சரியா? அதனால நம்ம தான் என்ன பண்ணணும், அக்செப்ட் பண்ணணும். விடு, இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு ஒரு மூவ் பண்ணணும். லைக் சைக்காலஜிக்கல் அப்ரோச். நாம் இப்ப பேசுறது உளவியல் அணுகுமுறை. அதனால அறிவியல் அறிவை, சயின்டிபிக் நாலேஜ், உற்றுநோக்கல் மற்றும் ஆய்வக முறையின் மூலம் அடையலாம். அப்ப பெரும்பாலும் சயின்டிபிக் நாலேஜ் எப்படி வரலாம் அப்படின்னு சொல்றாருன்னா, யாரு, காம்டேன்றவரு ஒன்னு அப்சர்வேஷனு, செகண்ட் வந்து லெபார்டரி அப்படின்றாரு சார். நெக்ஸ்ட், காம்டே வந்து மெட்டாபிசிக்ஸ் மற்றும் மதத்தை வந்து மறுத்தாரு சார். மெட்டாபிசிக்ஸையும் மதத்தை வந்து இவர் வந்து ஏற்றுக்கல. அடுத்து மன வளர்ச்சியை பொறுத்தளவு இறையியல், மெட்டாபிசிக்ஸ், மெட்டாபிசிக்ஸ்னு வரணும், ஃபிளக்ஸ்ன்னு வருதுங்களா, அங்க மெட்டாபிசிக்ஸ்னு வரணும் சார், மெட்டாபிசிக்ஸ்னு வரணும். இறையியல நம்ம இங்கிலீஷ்ல என்னன்னு படிச்சோம், தியாலஜிக்கல் அப்படின்னு படிச்சோம் சார். தியாலஜிக்கல், மெட்டாபிசிக்ஸ். நெக்ஸ்ட் நேர்மறைன்னு இருக்கா, பாசிட்டிவிசம் சார். பாசிட்டிவிசம் 4 வரிசைகரமான இருக்குங்களா, அங்க நம்ம ஹைரார்கி அப்படின்றோம் சார். டீச்சருடைய ரோல காம்டே என்ன சொல்றாரு சார்னாக்கா, கைடுன்னு சொல்றாரு. நெக்ஸ்ட், எமிலி டர்கீம், ஜெய்ம்னு இருக்கு, கெய்ம்னு வரணும் சார். டர்கீம், ஜே இருக்குல்ல, அங்க இந்த ஜாவை வந்து கான்னு மாத்தணும் சார். டர்கெய்ம், இங்கிலீஷ்ல நம்ம DURKHEIM. எமிலி அப்படின்னு ஒண்ணு எல்லாருக்குமே டக்குன்னு மைண்ட்ல கிளிக் ஆயிருக்கணும். என்ன கிளிக் ஆச்சு? எமிலி என்பது ரூசோவின் மிகச்சிறந்த படைப்பு. எமிலின்றது அந்த பையனுடைய, அந்த கதாபாத்திரத்துல அந்த பையன் இருக்கான்ல, அவனுடைய பேரு சார். சோபின்னு ஒரு நேம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த பொண்ணு யாரு? அது எங்க பக்கத்து பொண்ணு சார். வெரி குட் சார். இந்த 2 பேருமே தான் அவர் வந்து ஃபோக்கஸ் பண்ணி என்ன பண்ணாருன்னா, எஜுகேஷனை ரூசோ கொடுத்தாரு. பிரெஞ்சு புரட்சிக்கு வித்துட்டவர். பண்பாடு, விழுமங்கள் மற்றும் விதிகள் கடத்தக்கூடிய ஒரு கருவியாக கல்வியை சொல்றாரு. இதை பொறுத்தளவு கலெக்டிவ் கன்சைன்ஸ்ன்னு சொல்லுவோம், ஒருங்கிணைந்த மனசாட்சி அறிமுகப்படுத்தியவர். யூஸ்வலா நம்ம எக்ஸிக்யூட்டிங்கா டீச்சருங்க தான் இருப்பாங்க, மனசாட்சியோடு நடத்தினாதான். இல்ல இப்ப எல்லா நாளும் வந்து சூப்பர்வைசர் வந்து ஹெட் மாஸ்டர் பார்த்துட்டு இருப்பாங்களா, இல்ல டிஓவா சிஓவா அப்படின்னா இல்ல சார். சாம்பிளுக்கு வருவாங்க. நம்ம ஃபவுண்டர் கூட HM சார் தான், மிஸ்டர் சூர்யா சாரு. சாம்பிளுக்கு ஒரு கிளாஸ் போக முடியும், மற்றதெல்லாம் அந்தந்த டீச்சர் தான் மனசாட்சியோட குழந்தைக்கு என்ன பண்ணணும், எஜுகேட் பண்ணணும், இல்ல? அத அந்த அந்த விஷயத்த வந்து டர்கீம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா அதை பிலீவ் பண்றாரு. கல்வி வந்து சமூகவியலின், இவர் கல்வி சமூகவியலின் தந்தை ஆவார். கல்வி சமூகவியலின் தந்தை. ஏற்கனவே சமூகவியலின் தந்தை அப்படின்னு கேட்டதால காம்டே அப்படின்னும், கல்வின்ற வார்த்தையை முன்னாடி சேர்த்துறாங்கன்னா, உளவியலின் தந்தை வெல்கம் ஒன்ட்டு, கல்வி உளவியலின் தந்தை வெஸ்டாலஜி அப்படின்னு சொல்லியிருக்கோம், சரிங்களா? அதே மாதிரிதான் சார், சமூகவியலின் தந்தை காம்டே, டர்கீம் என்றவரு கல்வி சமூகவியலின் தந்தை. ஏன் நம்ம இவ்வளவு மெனக்கிடுறோம்னு தெரியுதுங்களா? நீங்க நான் பாட்டுனா அப்படியே வாசிச்சுட்டோன்னா மெமரி ஆகாது சார். நம்ம வேற எங்காவது என்ன பண்ணோம் அப்படின்றத ஒரு கார்லேட் பண்றதாலதான் அழகா உங்களுக்கு ஒரு கேப்சர் ஆக சான்ஸ்.
எஸ் எஸ்ஸா Yes, sir. Yes. ஓகே. ஏன்னா சில சமயங்கள இந்த ஆளு ஓவரா பேசி டைம் வேஸ்ட் பண்ணிட்டான் அப்படின்னு நினைக்க கூடாதுன்றதுக்காக நம்ம அடுத்து என்ன பண்றோம்னா ஒரு ஜஸ்டிஃபை பண்றோம் இல்ல. சரி சார். எனிவே நெக்ஸ்ட் பாருங்களேன். இவர் ஒரு பிரக்மாட்டிஸ்ட் சார், பயனீட்டு கொள்கைவாதி. யாரு? எமிலி டர்கீம்ன்றவரு பிரக்மாட்டிஸ்ட். ஏன்னா நம்ம ஏற்கனவே பிரக்மாட்டிஸ்ட்னா ஜான் டூயி அப்படின்னு படிச்சிருந்தோம் இல்ல, அவரோட இவரை சேர்த்துக்க வேண்டியதா சார். அவரு பிலாசபரு, இவரு சோசியாலஜிஸ்ட். நம்மள கொஸ்டின்ஸ் கேட்கும்போது சோசியாலஜிஸ்ட்னு கேட்டாங்கன்னா இவரை நோட் பண்ணுங்க, பிலாசபர்னு கேட்டாங்கன்னா அவரை நோட் பண்ணுங்க. எவரை சார் நோட் பண்றது? அவருதான் ஜான் டூயி. இவர் 3 முக்கிய இலக்குகள். ஒன்று, ஒரு புதிய பாடமாக சமூகவியல் நிறுவும் அப்படின்னும், சமய மற்றும் பாரம்பரிய பின்னணியை பகிர்ந்து கொள்ளும் ஒரு நவீன யுகம் சமூகமாக்கம்ன்றாரு. அறிவியல் மனப்பான்மையை வளர்த்தல் இல்ல, டு டெவலப் சயின்டிபிக் ஆட்டிடியூட், ரிலீஜியஸ் அண்ட் தென் ட்ரெடிஷனல், the background of religious and tradition. கல்வியானது சமூக ஒற்றுமையும் ஒரே மாதிரியான சிந்தனையும் அதிகரிக்கிறது என்று இவர் சொல்லப்படுகிறார் சார். அதனால நீங்க ஃபாதர் ஆஃப் எஜுகேஷனல் சோசியாலஜி as well as the pragmatist. சில சமயங்கள இவர் என்னன்னு சொல்லுவாருன்னா அப்ஜெக்டிவ் எவிடன்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க சார். உற்றுநோக்கலுடைய ஒரு நிர்பந்தமான ஒரு நிகழ்வு. அடுத்து நீங்க இவருடைய பேரை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்ல, த கிரேட் கோரல் மார்க்ஸ். கோரல் மார்க்ஸ், மாவீரன் லெனின், இவங்களுடைய புக்ஸ்லாம் நீங்க படிச்சிட்டீங்கன்னாக்கா நம்ம ஈவன் டீச்சரா கூட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பொது உடைமையில போயிடுவோம். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வரிகள், அது எல்லாம் அப்படியே நம்மள தட்டி எழுப்போம். கோரல் மார்க்ஸ் 1818 1883. இவரை பொறுத்தல என்னன்னாக்கா, தி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த சோசியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் அண்ட் எஜுகேஷனல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். சமூக அடுக்கமைப்புக்கும் கல்வி வாய்ப்புகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு உறவு தான் கல்வின்றாரு சார். இல்ல, எவ்வளவு அழகா பண்ணியிருக்கிறாரு பாருங்க. சோசியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன், சமூக அடுக்கமைப்பு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். சமூக அடுக்கமைன்னு பார்க்கும்போது வெர்டிகலா இருக்கலாம், ஹரிசாண்டலா இருக்கலாம். எஜுகேஷனல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நெக்ஸ்ட் பாருங்க, வகுப்புவாத சிக்கல்களை குறிப்பிட்டவர். இல்ல, இந்த எக்கனாமிக்கலி இன்இக்வாலிட்டி இருக்கும். அதனால இந்த கிளாஸ் கான்ஃபிளிக்ட்னு சொல்லுவோம் சார். வகுப்பு சிக்கல்ன்றது கிளாஸ் கான்ஃபிளிக்ட், அதை சொன்னது. அடுத்து, கல்வியானது சமூக பொருளாதார வளர்ச்சியோடு தொடர்புடையது. இதை பொறுத்தளவு சப்போர்ட் ஆஃப் எக்கனாமிக்கல் இன்இக்வாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். சமூக மாற்றத்தை கொண்டு வருதல். கல்வியில் சமூக அநீதியை எதிர்க்க வேண்டும். ஏன்னா எல்லோருக்குமான கல்வி. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிகல் 21A கன்ஃபர்மேஷன் பண்ணணும். ஈச் அண்ட் எவ்வரி ஸ்டேட் ஃப்ரம் 6 to 14 ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன். 6 முதல் 14 வயது இருக்கக்கூடிய குழந்தைகளை இலவச கட்டாய கல்வி. உயர்நிலை வகுப்பின் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தும் கருவியாகவும் வர்க்க விழிப்புணர்வு, அது இன்ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் சார். இன்ஜஸ்டிஸ், சேலஞ்ச் ஆஃப் இன்ஜஸ்டிஸ், சாரி, வர்க்க விழிப்புணர்வு கல்வியை ஆதரிக்கின்றன. அதுக்கு அடுத்ததாக மேக்ஸ் வெப்பர், ஜெர்மன் நாட்டை சார்ந்தவர். ஜெர்மன்ல பிரஷியா அப்படின்னு சொல்லுவோம். அது புருஷியான்னு போட்டிருக்குது, அதை ரான் மாத்திருங்க சார். பிரஷியா, PRUSSIA, பிரஷியா, ஜெர்மன் நாட்டை சார்ந்தவர். மேக்ஸ் வெப்பர், இவர் பொருளாதார சமூகவியலாளர் மற்றும் சமூக நீதி எக்கனாமிக் சோசியாலஜிஸ்ட் அண்ட் சோசியாலஜிக்கல் ரிலீஜியன். கல்வி என்பது மாணவர்களை முழுவதுமாக தயார்படுத்துறது அப்படின்னு சொல்லப்படுது. எஜுகேஷன், தகுந்தன தப்பிப்பிழத்தலின் மீது நம்பிக்கை கொண்டவர். இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா? சார்லஸ் டார்வின். வெரி குட். டார்வின் அப்படின்னா இவரு டார்வினோட நம்ம பரிணாம கொள்கை அப்படின்னு ஸ்பென்சர் இல்ல. இதுக்கு மேல இந்த இங்கிலீஷ்ல வந்து தவறா இருக்கு. அதிகாரத்துவ கோட்பாட்டு வந்து வெப்பரா. அதனால அந்த அதிகாரத்துவ கோட்பாடு அப்படின்னு சொல்லுவோம். இத
பியூரோக்ராட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பெல்லிங்ல பாருங்க, BUREAUC வரணும் சார். வியை வந்து வின்றது மட்டும் அடிஷ்னலா இருக்கு, அதனால அதை மட்டும் பியூரோக்ரேசி அப்படின்னு சொல்லுவோம். இதை எதிர்பார்க்குறோம் கேட்கலாம் அப்படின்னு. வியை மட்டும் எடிட் பண்ணிடுங்க. அதுக்கு அடுத்தது கிராட்டிக்னு முடிஞ்சோடனே தியரி சார். அது IHERYன்றத சேர்த்து டைப் பண்ணிட்டு இருக்கீங்களா, அதனால வியை மட்டும் எடிட் பண்ணிடுங்க. BUREACRATIC. நெக்ஸ்ட் தேரி, THEORY, தேரி மாத்திட்டு இருப்போம்னு நினைக்கிறேன். எர்பர்ட் ஸ்பென்சர் டார்வினியம் மற்றும் பரிணாம கொள்கையை ஆதரித்தவர். கல்வி என்பது மாணவர்களுக்கு முழுமையாக தயார்படுத்தல், தகுந்தன தப்பி பிழைத்தலின் மீது நம்பிக்கை கொண்டவர். சர்வைவல் ஆஃப் த பிட்டஸ்ட், அது உண்மைதான். 2019 கூட கோவிட் பார்த்துருப்பீங்க, வேர்ல்டு அளவு என்னச்சுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். செய்முறை திறனை வளர்க்கிறது கல்வி. கல்வியானது தனிநபர் சமூகத்தால் தகவமைத்துக் கொள்ளவும் முன்னேற்றமும் உதவுகிறது அப்படின்னு சொல்லப்படுது. லாஸ்ட் பாருங்க, பவுல் பிரையர். அங்க என்ன ஆயிடுச்சுனாக்கா ட்ரையர்னு போட்டிருக்கு சார். பவுல் பிரையர் இப்போ வரணும். பிரையர் FREIVE. தீவிர கல்வி கோட்பாட்டினை ரேடியல் எஜுகேஷனல் தேரிஸ்ட். 20ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். இவரு மெயினா பெடகாஜி ஆஃப் த அப்ரோசெட், கற்றலில் பின்தங்கியவர்களுக்காக இவர் கல்வியை போதிக்கணும்ன்றத சொன்னார். அதனால இவருக்கு பேங்கிங் மாடல், ஒரே ஒரு பாயிண்ட் அடிஷ்னலா பேங்கிங் மாடல்னு நோட் பண்ணிடுங்க சார். பேங்கிங் மாடல். பேங்கிங் BANKING, வங்கி மாதிரி அப்படின்னு. கல்வியை வந்து வங்கி மாதிரின்னு சொன்னது யாரு அப்படின்னா பிரையர், பவுல் பிரையர். ஏற்கனவே நீங்க பிரையர் அப்படின்னு கேள்விப்பட்டீங்க, எங்கன்னு சொல்ல முடியுமா? ஆனா இவான் பிரையர் அப்படின்னு படிச்சோம். பவுல் பிரையர் கிடையாது, இவான் பிரையர். எங்கன்னு சொல்ல முடியுமா? நினைவுக்கு வரல. சரி சார். டி ஸ்கூலிங் சொசைட்டி, பள்ளிகளற்ற சமுதாயம். இவான் இல்லிச்சி, இவான் பிரையர், ரீமர். இந்த 3 பேருமே பள்ளிகளற்ற சமுதாயம் அப்படின்னு படிச்சோம். டி ஸ்கூலிங் சொசைட்டி மறந்துடக்கூடாது. நெக்ஸ்ட், இதோட நம்ம யூனிட் 2 சோசியாலஜி முடிஞ்சது. பிலாசபில வெஸ்டர்ன் பிலாசபர்ல பிளாட்டோ மட்டும் கொடுக்காம இருந்தோம் சார். இதை பார்த்துட்டோம்னா கம்ப்ளீட்டா செகண்ட் யூனிட்டை பொறுத்தவரை எங்கேயுமே நம்ம நியூவா இன்க்ளூட் பண்ணதை இடமில்லாம பார்த்துட்டோம். எனிவே, பிளாட்டோ இவரு ஃபாதர் ஆஃப் ஐடியலிசம் சொல்லுவோம், கருத்தியல் கொள்கையின் தந்தை. ஃபாதர் ஆஃப் ஐடியலிசம், ஃபாதர் ஆஃப் பிராக்மாட்டிசம் அப்படின்னா ஜான் டூயி. He was the student Socrates and a teacher of Aristotle. இல்ல, இவருடைய மாணவர், இவருடைய ஆசிரியர் வந்து அரிஸ்டாட்டலா இருந்தா, இவருடைய மாணவர் யாரா இருந்தாரு? சாக்ரட்டிஸா இருந்தாரு. அதனால அந்த வரிசையில வந்து பார்க்கும்போது ஏபிஎஸ்ன்னு நினைவு வச்சுக்கலாமா? அரிஸ்டாட்டல், பிளாட்டோ, சாக்ரட்டிஸ். ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லைங்க சார்? வெரி குட். PA. இவருடைய நேம் ஆஃப் த புக் கேட்கலாம். த ரிபப்ளிக் அண்ட் டீச்சர் and Aristotle. The books such as the Republic, it's a statement of
சிம்போசியன் கிரேட் டயலாக் ஆஃப் பிளாட்டோ. இதெல்லாம் அப்படியே இங்கிலீஷ்ல அப்படியே தான் சார் வரும். தென் சோசியல் ஜஸ்டிஸ் த்ரூ எஜுகேஷன். கல்வியின் வழியில சமூக நீதி என்றதை குறிப்பிட்டாரு. அதனால இவருடைய ஜெனரல் பிலாசபின்னு பார்க்கும்போது கருத்து என்பது அனைத்து உண்மை, அறிவு, அழகு மற்றும் தார்மீக நன்மையின் மூலமாக ஐடியா இஸ் த சோர்ஸ் ஆஃப் ஆல் ட்ரூத், நாலேஜ், பியூட்டி அண்ட் நார்மல் குட்னஸ். செகண்ட் ஜெனரல் பிலாசபி, மனிதன் உடல் மற்றும் ஆன்மா போன்ற 2 முக்கிய கூறுகளை கொண்டவன். ஹியூமன் பீயிங் ஹேவிங் 2 important elements like body and soul. அறிவு கோட்பாடு, தி ஐடியா ஆஃப் நாலேஜ். அது ஐடியாவை தான் நம்ம இட்டாரி ஆஃப் அப்படின்னு வந்திருக்கு. தென் அந்த கோட்பாட்டில் என்னென்ன பேசஸ் இருக்கு அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, நாலேஜ் அப்டைன்டு த்ரூ சென்ஸ், புலனுறுப்புகளின் வாயிலாக அறிவை பெறுதல். நாலேஜ் which is innate, பாரம்பரிய முறையின் அடிப்படையில் பெறுதல். தென் சார் புலன் மூலம் பெறப்பட்ட அறிவு, உள்ளார்ந்த அறிவு, இன்னேட்டு. நம்ம இன்னேட்டை கூட மோட்டிவேஷன்ல படிச்சிருப்போம். இன்னேட் அப்படின்னு சொல்றது யாரு அப்படின்னு மெக்டோக்கல். தென் நாலேஜ் கெயின் த்ரூ ஒப்பீனியன், கருத்து மூலம் பெறப்பட்ட அறிவு. இங்கெல்லாம் இல்லைனாலும் நம்ம எங்க எதிர்பார்க்கிறோம்னா எஜுகேஷனல் பிலாசபில இருந்து கொஸ்டின்ஸ் வரலாம் சார். கல்வி தத்துவம் என்ன? கல்வியின் செயல்பாடானது ஆண், பெண், சமூக ரீதியாகவும், பொருளாதார ரீதியாகவும், அரசியல் ரீதியாகவும், அறிவுபூர்வமாகவும், பயனுள்ளதாகவும், தகுதியுடையதாகவும் மாற்றுவது இவருடைய எஜுகேஷனல் பிலாசபி. எஜுகேஷனல் பிலாசபில கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். எஜுகேஷனல் பிலாசபி. தென் கல்வியை, நீதியை அடைவதற்கான ஒரு வழியாக பிளாட்டோ கருதினாரு. அதனால தனிநபர் நீதி மற்றும் சமூக நீதி, இண்டிவிஜுவல் ஜஸ்டிஸ் அண்ட் சோசியல் ஜஸ்டிஸ். கல்வியில என்ன சார் நோக்கம்? குடியுரிமை தரத்தை மேம்படுத்துவதே பிளாட்டோனிக் கல்வி முறையின் முக்கிய நோக்கமாக பார்க்கப்படுது. மனித ஆளுமையின் முழுமையான வளர்ச்சி, ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் ஹியூமன் பர்சனாலிட்டி, டெவலப்மெண்ட் ஆஃப் மொராலிட்டி, விழுமத்தை மேம்படுத்தல், assist the soul its search its truth, ஆன்மா உண்மையை தேடுவதற்கு உதவும் என்றும், சமூக நீதியின் அடிப்படையில் பொது நன்மை மேம்படுத்துவதே கல்வியின் முதன்மையான நோக்கம் என்றும் இவர் கலை திட்டத்துல 6 முதல் 18 வயது வரை துவக்க கல்வி என்று குறிப்பிட்டார். நாம் இப்போ என்ன சொல்லியிருக்கிறோம்? 6 முதல் 14 சொல்லியிருக்கிறோம். ஆனா பிளாட்டோ அப்பவே என்ன பண்ணியிருக்காருன்னா 18 அப்படின்றது எலிமெண்டரி எஜுகேஷன். ஹையர் எஜுகேஷன் இவர் சொல்லும்போது என்னன்னா 20 to 30 years, 20 இருந்து 30 ஆண்டுகள், இல்ல 30 வயசு வரை இருக்கலாம். மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங் அப்படின்னு பார்க்கும்போது கார்லேட்டட் லெக்சர் மெத்தட், தொடர்புடைய விரிவுரை முறை, விளையாட்டு வழிமுறை, செய்து கற்றல், கேள்வி பதில், ஆய்வக முறை, சுய கற்றல், உரையாடல், டயலாக், செல்ஃப் ஸ்டடி, எக்ஸ்பிரிமெண்டல், கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர், லேர்னிங் பை டூயிங். இதெல்லாம் இவர் சொன்னாரா அப்படின்னா இவர் சொல்லல சார். ஆனா அவருடைய பிலாசபில இந்த மெத்தடாலஜியை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். ஏன்னா ஒவ்வொன்றுமே இப்போ எக்ஸ்பிரிமெண்டல் மெத்தட்னா ஜான் டூயி, லேர்னிங் பை டூயிங்னா ஜான் டூயி, பிளேவே அப்படின்னா யாரு? ஈஸியா இருக்கிறத இவர் சொல்லிடுறாரு, கஷ்டமா இருக்கிறத எங்க கிட்ட கேட்கிறாரு. ப்ரோபேல் சார், சரிங்களா? ப்ரோபேல் வந்து பிளேவே மெத்தடு. ப்ரோபேல் வந்து பிளேவே மெத்தடு. நெக்ஸ்ட் ரோல் ஆஃப் த டீச்சர்னு பார்க்கும்போது கைடு சார், அப்படி இல்லைன்னா மோட்டிவேட்டர், அப்படி இல்லைன்னா கல்வியில வந்து பங்களிப்பு, எஜுகேஷனல் கான்ட்ரிபியூஷன், தென் வேல்யூ எஜுகேஷன், தென் வொகேஷனல் எஜுகேஷன், தொழிற்கல்வி, தென்
அடுத்து ஒரு சிறப்பு பாருங்களேன், அனைவருக்கும் கல்வியில் சம வாய்ப்பு. நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல 1950 தான் என்ன பண்ணோம்னா அனைவருக்கும் கல்வி என்ற ஒரு விஷயத்த கொண்டு வந்தோம். அதுக்கடுத்து விமன்ஸ் எஜுகேஷன் சார் மிக முக்கியமானது. நம்ம வேத காலம்லாம் எடுத்துக்கிட்டீங்க, புத்த மதம் எடுத்துக்கிட்டீங்க, இஸ்லாம் மதம் எடுத்துக்கிட்டீங்க, ஜெயினம் எடுத்துட்டீங்க, எல்லாத்துலயுமே பெண் கல்வி மறுக்கப்பட்டது சார். ஆனா நியரஸ்ட் 18th செஞ்சுவரியிலே பாருங்க விமன் எஜுகேஷன் பெண் கல்வியை பத்தி சொல்லியிருக்கிறாரு சார். அப்ப எனிவே கம்ப்ளீட்டா நம்ம முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல we will be discuss about 5th சாப்டர். 5th சாப்டர் பத்தி நம்ம பார்க்கலாம். நேரம் கருதி இதோட முடிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல். தேங்க்யூ சார். Thank you, sir. தேங்க்யூ சார். Thank you, sir.